இன்றைய சிறப்பு அழைப்பாளர் கம்பன் கவிமணி, நகைச்சுவை நாவரசர், கவிஞர் புலவர் மா. ராமலிங்கம் அவர்களை உங்கள் சார்பாக உரையாற்றுமாறு பணிவோடு வரவேற்கின்றேன். புலவர் மா. ராமலிங்கம் ஐயா அவர்கள். போகலாம், 6:30 வரைக்கும் போகலாம். சீரியஸாக மேலேயே போகலாம். சீரியஸ் தலைப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன? நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய செயலாளர் இரா. சேகரன் அவர்களே, பொருளாளர் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, அரங்கம் முழுதும் நிறைந்திருக்கக்கூடிய ஞானமும் கல்வியும் நிறைய பெற்றவர்களே, அன்பு பெரியோர்களே, அருள் நிறைந்த தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்துக்கும் இந்த தலைப்புக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. ஏன்னா நாமெல்லாம் அந்த காலத்தில் நான் வளர்ந்தவன், இந்த காலத்து வளர்ப்பை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. இருந்தாலும் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான பாதை எது என்று கூட தீர்மானிக்கிற ஒரு நிலை தடுமாற்றம் இருக்கிற காரணத்தினால் யாரையெல்லாம் மனதிலே நினைத்து அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும் என்பதை பற்றி சில கருத்துரைகளை எடுத்துரைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் சேகரனே சாரே கேட்டேன், ஐயா இது நகைச்சுவை மன்றமாச்சே, நான் பலமுறை வந்திருக்கேன், அவர்கள் எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்குமே, நான் கருத்தரங்கமாக அதை மாற்றிட்டா சிக்கலாயிடுமேன்னு. இல்லை இல்லை, நீங்கள் கருத்தாக பேசினா கூட அந்த நகைச்சுவையாக தான் இருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா இன்றைக்கு நம்ம காலம் அப்படி இருக்குது. நாமெல்லாம் சின்ன வயசில் நாங்களாம் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் அனந்தபுரம் என்ற ஒரு ஊர், கிராமத்தை சூழல் அழகான ஊர். அங்கே தான் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து, சொல்லப்போனால் எங்கள் ஊரில் பாஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் நான் தான்ற ஒரு பெரிய வெற்றியோடு வெளியில் புறப்பட்டு வந்தவன். அப்படிலாம் இருந்த ஒரு அழகான ஊரில் நம்ம விளையாடின விளையாட்டு, இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணை காலையிலே எடுத்து தேங்காய் திருவி போட்ட ஓட்டிலே அடைத்து இட்லி வடிவத்தில் அதை கொண்டு வந்து தழைகளையெல்லாம் பறித்து கீரையை பக்கத்தில் வைப்பதாக ஒரு விளையாட்டையெல்லாம் மேற்கொண்டு விளையாடிய விளையாட்டுகளெல்லாம் இன்றைக்கு கற்பனை உலகத்திற்கு கூட எட்டாத தூரத்துக்கு சென்றுவிட்ட ஒரு அவலத்தில் இன்றைக்கு இளைய குழந்தைகள் இருக்கிறார்கள். பொன்வண்டை பிடிக்கிறது, பட்டாம்பூச்சிக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஓடுறது இல்லையா, இந்த இன்னும் கூட போனால் அந்த தும்பியை தலைகீழாக பிடிச்சி அது ஒரு பார்க்கிற ஒரு அதிசய விளையாட்டு. அதெல்லாம் நான் ஆண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெண் பிள்ளைகள்லாம் மணல் வீடு கட்டும். இந்த ஆம்பளை பசங்கள்லாம் ஓரமாக நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருந்து எல்லாம் கட்டி முடிச்சதும் ஒயின்னு ஒரு சவுண்டு கொடுத்து மிதிச்சுட்டு ஓடுவான் பாருங்க. அது குடும்ப சண்டை, தெரு சண்டையவே மாறிடும். அது சாதாரண வீட்டுக்கு இல்லையா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கள்ளங்கபடம் இல்லாத விளையாட்டு. இங்கெல்லாம் 10 சதுரத்தில் வீடை கட்டிட்டு சுற்றி சுற்றி வரான். எதுக்கடான்றேன், என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டான், இடம் தான் எவன் தெரிலன்னா இல்லையா. இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் தர்மம் இருந்தது, அற சிந்தனை இருந்தது. நாங்களாம் ஆண் பிள்ளைகள்லாம் பம்பரம் விளையாடுவோம். ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே தான் பம்பரத்தை குத்தி குத்தி விளையாடுவோம். அதில் தோற்று போனவனுடைய பம்பரத்தை மையத்தில் வச்சு சுற்றி இருக்கிறவன்லாம் அதை நோக்கி தான் அடிப்பான். அது உடைக்கிற அளவுக்கு மாதிரி அடிப்பான். அந்த வச்சவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவ்வளோ கவனமாக கடவுள்லாம் வேண்டுவான், உலகத்து கடவுள்லாம் வேண்டுவான், அது மேலே ஒன்றுமே படக்கூடாது. ஏன்னா அவன் ப்ராப்பர்ட்டியே அதுதான் நினச்சான், அவன் என் சொத்தே அதுதான். வைகோ கூட அவ்வளோ கவனமாக பார்த்துருக்க மாட்டார் சார். அவன் அவ்வளோ கவனமாக அதில் பார்ப்பான் சார். நல்ல வேலை 4 பேர் அந்த குத்தனை பிறகு தப்பிச்சுதுன்னா சந்தோஷம் வருது பாருங்கள் அவனுக்கு. அப்பா என் ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடைச்சிட்டுது. 5 பைசாவுக்கு பலூன் சார், அதை ஊதி கையில் வச்சிருக்கிற போது இவனுடைய ஆத்மாவே அதில் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சி அடைந்தானே, அந்த மகிழ்ச்சியெல்லாம் இன்றைக்கி தொலைஞ்சு போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எது தெரியல, அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நினைக்கிறான். அன்றைக்கு கூட பீச்சில் ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துக்கிறான். பையன் சோர்வாக இருக்கிறான். என்னடா வந்ததுலேருந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற அப்படின்னுது. இல்லடி, வருங்காலத்தில் என் சம்பளத்தில் உன்னால் வாழ முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். நான் வாழ்ந்துருண்டா, உன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசி. என்ன அர்த்தம்? அதை விட பார்த்தீங்கன்னா இன்னொரு கொடுமை, ஒரு பையனும் பொண்ணு உட்காந்தோன்னா பொண்ணு ரொம்ப வருத்தமாக்குறா.
ஏன் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறேன்னு இவன் கேட்குறான். எங்கே நம்ம காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிருமோன்னு பயமாகுது. இது நம்ம எங்கே போகிறோம்னே தெரியல சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது அங்கே தான் அப்படின்னா இல்லறத்துலேயும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் இந்த அவையெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ ஒரு சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூடுகிற ஒரே ஒரு அவை இந்த நகைச்சுவை மன்றம் தான் சார். நான் போகாத இடமில்லை, சுத்தாத ஊர் இல்லை. எல்லா இடங்களிலுமே சார், எல்லா இடங்களிலும் பார்க்குற உண்மை. நாங்கள்லாம் போய் ஆரம்பித்த பிறகு தான் ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக வரும். போகும்போது 15-20 போயிடும். இந்த ஒரு நாகரிகமான ஒரு அவையை பார்க்கறதுக்குன்னே தான் நான் வந்தேன். அதை கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐயா பட்டிமன்றத்தெல்லாம் பற்றி சொன்னார். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், 4 பேரோட நான் ஒரு கூட்டணியோடு போயிருக்கிறேன். ஆரம்பிக்கிறேன், நல்ல பசங்கள்லாம் உட்காந்து கேட்குது. ஒரு அம்மா அங்கேருந்து ஓடியாந்து ஒரு அவன் பிள்ளைய போட்டு சாத்துன்னு சாத்துது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியாடா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியாடா, 4 பேர் 4 விதமாக பேசுவான், அது உனக்கு தேவையாடான்னு போட்டு வச்சு வாங்குவான்னு வாங்குதான். ஏன் எதிரிக்கே ஏமான்றேன், நீ சும்மாரியா, உன் வேலை நீ செஞ்சுட்டு போகிற, அந்த பையன் கட்டுப்பிடுவான் வேணாம், ஏற்று பேசுவியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நிலைமைகளெல்லாம் இன்றைக்கி பல இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். நான் மகாபாரத சொற்பொழிவு பண்ணுறோம், 10 நாள் ராமாயண சொற்பொழிவு பண்ணுறவன், 12 திருமுறை கந்தபுராணம்லாம் பேசுகிற ஆள். மகாபாரதம் சொற்பொழிவு பண்ணுறோம் சார். ஒரு அம்மா தாங்க மாமியாரை அழகாக கையை பிடிச்சி அழிச்சுன்னு வருது. நானும் தொடர்ந்து 5 நாளாக பார்க்குறேன், யாரும்மா உங்கள் அம்மாவான்னு. இல்லை சார் மாமியார். பரவாயில்லம்மா, இந்த நாட்டில் இப்படி ஒரு மருமக இருக்கிறது நான் முத பார்க்குறேம்மா. அட நீ வேற ஒன்றையா, மகாபாரதம்னா நான் உட்சரே விட்டுருவேன்னு சொன்னாங்க அவங்க. அது நானும் தொடர்ந்து 5 நாளாக கூட்டாந்து பார்க்குறேன், அது நடக்கலைன்னு. அடாடாடா, ஆளாளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது பத்தியாடா உள்ள. அன்னைக்கு ஒரு அம்மா சலிச்சுக்குது சார். ஐயோ அக்கா, எனக்கு தெருவே எதிரியாக இருக்குதுக்கா. ஏம்மா எதை வச்சு சொல்கிற? என்னமோ சண்டையை உருவாக்கி போட்டு என் மாமியார் வெளியே அனுப்பிச்சிட்டேன், மொத்த பொம்பளையும் சமாதானப்படுத்தி கொண்டாந்து விட்டு போட்டாளுவே. அதாவது இன்றைக்கி யாரை நேசிப்பதுன்னே தெரியல சார். வீட்டுக்குள்ளேயும் அந்த சங்கடம் இருக்குது, வெளி உலகத்திலையும் அந்த சங்கடம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. ஏன்? மனதை மையப்படுத்தினால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும், பணத்தை மையப்படுத்தி இதனால் வந்த பாதகங்கள் தான் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிற அவலத்தை பார்க்கிறோம். நான் அவருக்கு 3 பேரை இன்றைக்கி குறிப்பிட்டு பேசலான்னு இருக்கிறேன். தேசத்துக்காக பாடுபட்ட பெரியவர்கள். நமக்கு தேசத்துக்காக வலம் வந்தவர்கள் நிறைய பேர் நமக்கே தெரியலையே சார். உள்ளபடி சொல்கிறேன், வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெருமிதத்தை பெற்றவர். அவருடைய மறைவு காலத்திலே 1.5 கோடி தமிழ் மக்கள் ஒன்றாக கூடியது கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அந்த பேரறிஞர் அண்ணாவும் நாவலர் நெடுஞ்செழியனும் போடிநாயக்கன் ஒரு கூட்டத்துக்கு பேசுறதுக்கு போகிறாங்க. முன்னாடியே 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸு பிரேக் டவுன் ஆச்சு. அப்போல்லாம் தலைவர்கள் பஸ்ஸில் போனாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி போச்சு. 2 பேரும் இறங்குறாங்க. நாவலர் துடிக்கிறார், கூட்டம் காத்திருக்கமேனு. மாட்டு வண்டி ஒன்று போயிட்டுருக்கிறது. ஓடி போய் மாட்டு வண்டிக்காரர்கிட்ட கெஞ்சுறார், ஐயா ஐயா எங்களுக்காக கூட்டம் காத்திருக்கீங்க, நாங்கள் போகணுமையான்னு. அவன் சொன்னான் பாருங்க, ஆமாம் இவர் பெரிய அண்ணாதுரை, இவருக்காக கூட்டம் காத்திருக்கும் போயான்ட்டான். அப்போ தான் சொன்னதே நிஜமாவே அண்ணாதுரை அவர் தான். மாட்டு வண்டியை விட்டுட்டு ஓடி வந்து அவரை வணங்கி, ஐயா தெய்வமே நீயா அண்ணாதுரை, வா 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 வா, உனக்காக வண்டியில் எடுத்து போனால் எனக்கு புண்ணியமையான்னு ஏற்றிக்கிட்டு போனான்னா, அண்ணா யார் என்று தெரியாது, அவர் யாரென்று எப்படிப்பட்டவர் என்பது போய் சேர்ந்து இருக்கிறது என்றால், அன்னைக்கு இருந்த உலகம் வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற சார். நடிகையை பற்றி கூட ஒரு ஐயா அங்கே வருத்தத்தோடு இங்கே பேசினார். அரசியல்வாதி பார்க்கலையே, நடிகை பார்க்கலையேன்னு. அன்னைக்கு கூட ஒரு பையனை பெற்ற தகப்பன் வந்து வாத்தியாரை கேட்குறாரு, என் பையன் எதிர்காலத்தில் என்ன ஆவான், அரசியலில் பிரகாசமாக வருவான்னார். எப்படி சொல்கிறேன்னு. எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துக்கிறான். அதனால் அது அரசியலில் பிரகாசமாக வர்ற தகுதி மொத்தமும் பேருக்குதுன்னு. அதுதான் அரசியலுக்கு இருக்கிற பிரச்சனை. அன்னைக்கு கூட ஒரு அம்மா நடிகையினுடைய தாயார் இறந்துட்டாங்க சார். அது அம்மா அம்மான்னு கதறல, தாயே தாயேன்னு கதறுது. ஏமான்னு லிப்ஸ்டிக் கலைஞ்சிடக்கூடாது. அதாவது போலித்தனமான நிலையை இன்றைக்கு அதிகமாக நினைக்கிறோம். அதனால்தான் அந்த காலத்தில் திருமணத்தில் என்ன அழகாக நடக்குங்க. மூத்த பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த காலத்தில் திருமணங்கள் என்ன அழகாக நடந்தது சார். வாழ்க்கை அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நானே எங்கள் பாட்டியை கேட்டேன், பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. அதையாண்டா கேட்குற, உன் பாட்டை முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ள உங்கள் ஒப்பனை சித்தப்பனும் பிறந்துட்டான். என்ன ஆனந்தமாக இருந்தது பாருங்கள் அந்த லைஃபு.
என்ன ஒரு சந்தோஷமா இருந்ததுங்க. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லையே. அன்றைக்கு திருமணங்கள் மனதை மையப்படுத்தி ஒன்றிய காதலாக இருந்ததனால்தான் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் கோவிலுக்கு சென்று வருகிறதை பழக்கமாக வைத்தார்கள். இன்றைக்கு மனம் ஒன்றாத காரணத்தினால் கோர்ட்டு வாசலில் நிற்கின்ற அவலத்திற்கு வருந்திருக்கிறார்கள் என்றால் அதாங்க முக்கியம். ரொம்ப சிக்கல். அன்னைக்கு கூட ஒருத்தன் கோர்ட்டுக்கு ஓடியாந்து ஜட்ஜையா கோர்ட்டு முடிஞ்சு போச்சான்னா, ஏன்டா பதறி கேட்குற, ஏன் பதறி கேட்குறேன், நானே சாப்பாட்டுக்கு போகிறேன், ஏன் என்ன பதற வைக்கிற, என்ன விஷயம்னா, ஒரே ஒரு பிராது கொடுக்கலான்னு வந்தேன் ஐயா. என்ன பிராது சொல்லு, 2 வருஷமாக என் சம்சாரம் பேச மாட்டேன், ஓங்கி ஒரு அறை விட்டார், புண்ணிய வதிரா போய் குடும்பம் பண்ணு. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏன்னா அவர் நிலைமை அப்படிப்பட்டதான்னு சொல்லி அவனே நம்ம நிலைமையை தேவலான்னு வந்துட்டான். எதுக்குன்னா காலம் வந்து ஒருத்தருக்கு புரிதல் இல்லை சார். புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் பிரிதலை நோக்கி படையெடுக்கிறார்கள். கலந்து பேசுகிற பழக்கம் அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கு கலைந்து பேசுகிற காரணத்தினால் கருவிகளுக்கு அடிமையாக இட்டதனால் ஒருவருக்கு ஒருவர் இவங்க தொடர்பே இல்லாமல் போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோமோ எனக்கே தெரியல. நான் அண்மையிலே பல மேடைகளிலே சொல்வது உண்டு, டெலிஃபோனோட கூட நம்ம இருந்திருக்கலாம், செல்ஃபோனுக்கு போகாமலே கூட இருந்திருக்கலாம். டெலிஃபோனுக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே இருக்குங்க சார், அப்பா அம்மா பையன் பொண்ணெல்லாம் வாசலில் உட்காந்துன்னு கவீசரை காத்துக்கு அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு டெலிஃபோன் மணி அடித்தா குபீர்னு 4 பேரும் உள்ளே ஓடியாருவான். கடைக்குட்டி பையன் கையில் எடுப்பான், அப்பா கேட்பார் யாரான்னுவார், சொல்ல மாட்டேனேன்னு டென்ஷன் ஏறும் அவருக்கு. சொல்கிறா சீக்கிரம், சொல்லட்டுமா, உனக்கு கடன் கொடுத்தான் அந்த ஆள் தான் பேசுகிறான், வைடா இதை வேற சொல்லி தொலைக்கணுமா, அவன் காதில் வந்துட போது வைடான்னுவான். அன்னைக்கு வெளியில் இருக்கிறவனை உள்ளே கூப்பிட்டதுயா டெலிஃபோனு. இன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு செல்ஃபோன், அப்பாவுக்கு ஒரு செல்ஃபோன், பொண்ணுக்கு ஒரு செல்ஃபோன், பையனுக்கு ஒரு செல்ஃபோன். ரிங் டோன் அடித்தாலே போதும், பொண்ணு கம்ப்யூட்டர் ரூம் ஓடுது, பையன் மாடிக்கு ஓடுறான், அப்பா தெருவுக்கு ஓடுறார். வழக்கமாக இப்போ அம்மா வந்து தோட்டத்துக்கு ஓடுது. உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா செல்ஃபோனு. ஏன்? டவர் கிடைக்கல. நாளைக்கு நாம் கண்டுபிடிக்கிற கருவிகள் என்ன தொலை தொடர்புக்கு அப்பால் கொண்டு போய் நம்ம நிறுத்திவிட போகிறதோ என்ற ஆபத்தை நோக்கி நம்ம பயணப்படுவதனாலே யாருமே எதற்கும் அசிங்கப்படாமலேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி இன்றைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது என்ற வருத்தத்தில் தான் நான் சில பேரை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய தேசத்துக்குன்னு ஒரு பெரிய சிகரம் இருக்குதையா. பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், மனித நேயம், இவற்றிலே ஒரு நாடு, சிறந்த நாடு ஒன்று உண்டு என்றால் அது பாரத தேசம் என்பதைத்தான் பதிவு செய்திருக்கிறான் மகாகவி பாரதி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் உந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் என் நினைவு அகற்றாதீர் என்று பறைசாற்றி முழக்குகிற மகாகவி பாரதியினுடைய பாடல் வரிகளை இந்திய தேசம் இன்றைய இளைஞர்கள் மறந்து திரிகிறார்களே என்ற வருத்தம் ஒரு பக்கம் எனக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்திய தேசத்தை ஒரு வலிமை உள்ள வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார் சார். இது ஒரு விவசாய புண்ணிய பூமியா இது. நம்ம உறவுகள்லாம் கூட நான் நேரம் அதுக்கெல்லாம் உள்ள போகலை, அது அப்புறம் பாதை மாறிடும். உறவுகளை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விவசாயத்தோட ஒட்டி தான் இருக்கேன். கல்யாணத்தை கூட 1000 காலத்து பயிருன்னு தான் சொன்னான். கொழுந்தின்னு வச்சான் பார்த்தீங்களா, ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா கொழுந்து வரும், கொழுந்தனாருன்னு வச்சான். என்ன அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த விவசாய தொடர்போடு உடையது தான். அதனால தான் பெண்ணை கூட நாத்துன்னு சொன்னான். விட்ட இடத்துல நாத்து இருந்தால் பிரயோஜனப்படாது, எடுத்து நடனம். பிறந்த வீட்டில் ஒரு பெண் நாத்து, புகுந்த வீட்டில் நடவு. என்ன அழகான வச்சிருக்கான் சார். உள்ளே போனீங்கன்னா எங்கேயோ நம்ம கல்ச்சர் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே யாருக்கும் எதுவும் தெரியறதில்லை. இப்போ எல்லாத்தையும் பார்த்தோம்னா அது வேக விதமாக போயிடும். அதனால் 2-3 தலைவர்களை பற்றி இங்கே நினைவுபடுத்தலான்னு நான் ஆசைப்படுறேன். உலகத்தையே ஒரு வழிகாட்டுகிற மிகப்பெரிய மகாத்மாவை பெற்ற பூமி இந்த பூமி. சொல்லப்போனால் தன்னுடைய உடலில் உயிர் உள்ள வரையில் ₹1 மீது கூட அவர் ஆசை வைக்காததனால்தான் இந்திய கரன்சியை அவர் மீது ஆசைப்பட்டு அவர் படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிபர் ஒபாமா ஒரு வகுப்பறைக்குள்ளே நுழைகிறார். 8ஆம் வகுப்பு பெண் பிள்ளைகள் படிக்கிற அந்த வகுப்பறையிலே லில்லி என்ற ஒரு பெண் அவரை பார்த்து, மிஸ்டர் அதிபர் அவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள் என்று அனுமதி கொடுக்கிறார். நீங்கள் ஒருவருடன் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் யாரை தேர்வு செய்வீர்கள்? ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற நபர் உயிரோடும் இருக்கலாம், இறந்தவராகவும் இருக்கலாம் என்று கேட்டபோது, நான் அப்படி ஒருவர் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் அது அண்ணல் காந்தியடிகளாகத்தான் இருக்கும் என்று பதில் சொன்னார். அந்த பெண்ணு லேசலா விடல. அந்த பெண்ணு அடுத்த கேள்வி கேட்கிறா பார், உயிரோடு இருப்பவர்களை யாரையாவது நீங்கள் தேர்வு செய்திருந்தால் அந்த நேசக்கரத்தை நீட்டுகிறார் ஒபாமா என்று கருதி அந்த நட்பு, அந்த நாடும் நட்பாகி இருக்கும். அதை விட்டு எப்பொழுதோ மறைந்து போன ஒரு தலைவர்
நீ நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது ஒபாமா பதில் சொன்னார், அண்ணல் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் கால் வைக்கவில்லை என்றால் இந்த ஒபாமா வெள்ளை மாளிகையில் கால் வைத்திருக்க வாய்ப்பு கிடைத்திருக்காரு, அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்குத்தான் என்று சொன்னார். என்றால் இந்திய மண்ணில் மனிதனாக பிறந்தவர் மகாத்மாவாக ஆனார். இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் ஒபாமாவின் அறிக்கைக்கு பிறகு அவர் உலக உத்தமராக உயர்ந்து நிற்கிறார். என்றால் என் இந்திய தேசத்து இளைஞர்களே, நீ யாரை காதலிக்க வேண்டும் என்ற முதல் வரிசையிலே முதலிடத்தில் இருப்பவர் என்னை பொறுத்தவரையில் ஒரு மகாத்மா காந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், அப்பொழுதுதான் உனக்கு சகிப்புத்தன்மை, நேர்மை, சத்தியம் இவையெல்லாம். ஏன்னா இப்ப நீ இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், சத்தியம்னா கூட நம்ப மாட்டான், நிஜமான சத்தியமான்னு கேட்கிறான். உண்மையில இல்லைங்களாங்க, நிஜமான சத்தியமானு கேட்கிறான். இப்போ சத்தியத்துக்கு கூட இன்னொரு சத்தியத்தை தேடுகிற காலம். அன்னைக்கு கூட அது புலவர் கீரன் சொல்லுவார், மேடையில் மகாபாரத சொற்பொழிவு பண்ணும்போது சொல்லுவார், ஜட்ஜி கேட்கிறாரு, சத்தியமா சொல்லு. நான் சத்தியமா சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன், பொய் தானேன்னு அர்த்தமா அதுக்கு என்ன அழகா ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அது கூட பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், குற்றவாளி வக்கீல் கேட்கிறார், பார்த்த கொலையை இல்லைன்றதுக்கு நீ 5 லட்சம் ரூபாய் பிரிக்க வச்சு வாங்கினியா வாங்கினியா வாங்கினியான்னு 3 தடவை கத்தி கேட்கிறாரு வக்கீல். அவன் கம்முன்னு நிற்கிறான். ஜட்ஜிக்கு கோவம் வந்து காது கிழிய கேட்கிறான் வக்கீல், பதில் சொல்லாம நிக்கிறியே. சாமி என்னையா கேட்டார், நான் ஒன்ன கேட்டார் நினைச்சுங்கிறேன்னா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சத்தியம் எங்கே போனது, நேர்மை எங்கே போனது? இன்னைக்கு எல்லாமே போச்சு சார். அதனால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதை பத்தி யாரும் கவலைப்படலை சார். உண்மையிலே சொல்றேன், சமூக சூழல் அந்த பிள்ளைகளே அப்படி கெடுத்து இருக்கிறது. உயிர் உள்ள வரையிலே ஒரு ஹரிச்சந்திர புராண நாடகத்தை வீதியில் பார்த்ததனுடைய பதிவுதானே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மகாத்மாவை இந்திய தேசம் உலகத்திற்கு தந்தது. அதனுடைய வழிகாட்டியாகத்தானே பின்னாடி நெல்சன் மண்டேலா உதயமானார். சிந்தித்து பார்க்க வேண்டாமா இன்றைய தேசத்து இளைஞர்களுக்கு நம்ம என்ன சார் சொல்லி கொடுத்திருக்கிறோம்? நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், நம்ம அவனுங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறோமா? இன்னும் இங்க பெற்றோர்களாக இருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் நான் தெய்வமாக மதித்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். மார்க் எடுக்கக்கூடிய இயந்திர பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் தயாராகி விட்டோமே தவிர இதயமுள்ள பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் என்றைக்கு தயாராகிறோமோ அன்றைக்குத்தான் மீண்டும் ஒரு காந்தி, மீண்டும் ஒரு காமராஜரை பெற்றெடுப்பார்கள், பெற்றெடுக்க முடியும் என்றதை ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவனுக்கு தெரியலையே, திசை தெரியாமல் அல்லவா அவன் திகைக்கிறான். அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி போதனை வகுப்பு வச்சு அவனுக்கு சத்தியத்தை பற்றி சொல்லி கொடுத்தான் வகுப்பறையில். இன்றைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல அது வேணான்னு அந்த பீரியடே எடுத்துட்டான். அப்படிலாம் சில பேர் உருவானா எங்களுக்கு சரி வராதுன்னு இல்லை, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் சார். அதனால எது அதர்மம் எது அதர்மம்னே தெரியலையே. சுப்பிரமணிய முதலியார் தெரு சைதாப்பேட்டையில் ஒருத்தர் நின்று ஒரு பழைய பில்டிங்கில் அண்ணாந்து பார்க்குறேன், என்னடான்னு கேட்குறேன். இதை இடிச்சிட்டு மாடலாக கட்டலான்னு பார்க்குறேன், ஒன்றும் வழி பிறக்கலன்னா. கட்ட வேண்டியது தானே என்ன, இல்லை ஹவுஸ் ஓனர் ஒத்துக்குவானோ ஒத்துக்க மாட்டானோ தெரியல. யார் வீட்டு வீட்டையே பார்த்து இவன் மாடலாக பார்க்குறான்னா இன்னைக்கு காலம் எது தர்மம் எது அதர்மம் என்பதே தெரியாமல் போய்விட்டதனாலே அந்த தலைவர்களை எல்லாம் பற்றிய செய்திகள் கூட இன்னைக்கு இல்லை சார். 6 மாத காலத்துக்கு சிறை தண்டனை கொடுத்து விட்டு வெளியிலே வருகிறார், விடுதலையாகி. மகாத்மா காந்தியடிகள் வருகிற போது ஒரு ஜோடி செருப்பை சிறை அதிகாரி ஸ்மஷ் துரைக்கு கையில கொடுக்கிறார் பணிவா. இது எதுக்குன்னு கேட்டா, ஸ்மஷ் துரை 6 மாத காலமாக எனக்கு சாப்பாடு போட்டு உள்ளே எனக்கு சாப்பாடு போட்டு உதவினீர்கள் அல்லவா, அதற்கான ஒரு உழைப்பை நான் மேற்கொண்டேன், இது உங்களுக்காக. அவர் போட்டு பார்க்கிறார், அளவு சரியா இருக்குது. மிஸ்டர் காந்தி, இந்த அளவு எப்படி எடுத்த, சரியா இருக்க என்னாரு. 6 மாத காலத்திற்கு முன்பு என்னை உள்ளே ஜெயிலில் தள்ளுகிற போது உங்களுடைய பூஷ் அணிந்த காலால் என் நெஞ்சில் எட்டி உதைத்தல்லவா தள்ளினீர்கள், அந்த அளவை எடுத்துக்கொண்டேன், அந்த அளவை வைத்துத்தான் உருவாக்கினேன் என்ற போது ஸ்மஷ் துரை வெட்கப்பட்டான். இதை நான் போட்டுக்கொள்ள மாட்டேன், நான் வணங்குகிற பூஜை அறையில் பாடமாக வைப்பேன் என்று அவனும் பணிவோடு சொன்னான். என்றால் மாற்றானை கூட மாற்றுகிற மனோபாவம் நம்முடைய நடத்தையில் இருக்கிறது என்பது இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய பெருமை சகிப்புத்தன்மையின் சிகரமாக விளங்கிய அண்ணல் காந்தியடிகளுக்கு இருந்தது இல்லையா? அது தெரியுமா அந்த பிள்ளைக்கு? நாம தான் சொல்லணும். அவன் எதையோ நினைச்சு எதையோ தடுமாற்றத்தில் இருக்கிறான். அண்ணல் காந்தியடிகள் உங்களுக்கு தெரிந்த செய்தியா இருந்தால் நான் நினைவுபடுத்துறேன். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு, எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்று சத்திய சோதனையில பதிவு செய்திருக்கிறார் காந்தியடிகள். அவருடைய ஆசிரமத்தில் ஒரு பழக்கம் உண்டு, வேப்பல தொகையில வைப்பாரு. பச்சை வேப்பலையோ, உப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா அந்த வேப்பல தொகையில அபிஷேக் வெறும் கசப்பா வைப்பார். நல்ல இனிப்பு இருக்கும், சுவையான கூட்டு காய்கறி எல்லாம் இருக்கும், அதையும் ஒரு பக்கம் உருண்டையா வைப்பார்.
அன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பந்தியில வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்து உட்காந்து சாப்பிட்றான். பரிமாறவர் சொன்னாரு, ஐயா அவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ பாவம், அவருக்கு மட்டும் வைக்காம விட்டுறனே, இங்க ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணு, எதுக்கும் யாருக்காகவும் எந்த ரூல்ஸையும் சட்டத்தையும் தளர்த்தக்கூடாது வை. அவருக்கும் எல்லா காய்கறியோட இதையும் பச்சையா வச்சு விட்டாரு. அவன் முதல்ல இதை தொட்டு டேஸ்ட் பண்ணா கர்ண கசப்பு. அவன் ஒரு டெக்னிக்கு பாருங்க, இது எல்லாத்துக்கும் இடையில இடையில இதை தொட்டா மொத்தத்தையும் இது கசப்பாக்கிடும். அதனால இதை முதல்ல உள்ள தள்ளிட்டோம்னா பிறகு வர்றதெல்லாம் அந்த கசப்பையே மாத்திடும் சொல்லி அவன் முடிவு பண்ணி உருண்டையா எடுத்து போட்டு முழுங்கிட்டான். இதை காந்தி பார்த்துக்கிட்டே இருந்து பரிமாறவரை கூப்பிட்டு சொன்னாரு, அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னியே, என்ன அருமையா சாப்பிட்றான் பாரு, இன்னும் கொஞ்சம் வையின்ட்டாரு. அதாவது அவன் நினைச்சது வேற, அங்க நடக்கிறது வேற. நான் எதுக்காக சொல்லணும்னா, எந்த சூழ்நிலையுமே சார் எதுலையுமே ஒரு நகைச்சுவை புதைந்து கிடக்குது. நாம அதுக்குன்னு போய் தேட வேண்டியதில்லை, நம்ம கண் முன்னாலேயே நடக்கிற காட்சியை ரசிச்சாலே போதும் சார். நான் கூட என்னது ட்ரெயினில் வரேன், டிடிஆர் கேட்குறாரு, டிக்கெட் எடுங்கன்றாரு. ஒருத்தன் டிக்கெட்டை எடுத்து கொடுத்தான், பார்த்துட்டு சொன்னார் இது செல்லாதுன்னார். ஏன்னா இது போன வாரம் வாங்கின டிக்கெட்ரா, இது எப்படிரா செல்லுன்னார். பழைய டிக்கெட்டு செல்லாதுன்னார். அவன் சிரிக்கிறான், சார் பயப்படல. ஏன் சிரிக்கிறேன் நீ டிடிஆர் கேட்குற, ட்ரெயின் மட்டும் புதுசான்னு கேட்குறான் அவன். அந்த ஆள் மிரண்டு போட்டான் டிடிஆர். அவருக்கு ஒரு சல்யூட் வச்சு நீ பயணம் பண்ணுப்பா, நான் அடுத்த ஸ்டேஷன் நான் இறங்கிக்கிறேன்னாரு. ஏன்னா இந்த மாதிரி ஆளு கூட என்னால் பயணம் பண்ண முடியும். எப்படி இருக்கிறான் பாருங்க. இவனுக்கு நம்ம காந்தி அடையாளப்படுத்தணுமா இல்லையா சார்? ஒரு வருத்தத்தோடு எனக்கு நம்ம எதையுமே நியாயப்படுத்துறதுக்கு தயாராகிட்டேன் சார். அதாவது என்னிடத்தில் தவறு நேர்ந்தால் அதை நியாயப்படுத்துவதற்கு நான் வக்கீலாக மாறுகிறேன். அடுத்தவர் தவறுக்கு என்னை நீதிபதியாக்கி கொள்ள முயற்சிக்கிறேன். இதுதான் இன்றைய வாழ்க்கை. இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வருங்காலம் என்ன ஆகும்? கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றேன். அந்த மகாத்மா காந்தியடிகளுடைய அதே ஆசிரமத்தில் சார் ஆச்சாரிய வினோபாஜி வந்திருக்கிறார் ஒரு நாள் உணவு சாப்பிட. உணவு வேளையில சாப்பிடும் போது இலையெல்லாம் போட்டாங்க, பரிமாறும் போது பாகக்காய் கறி சமைச்சிருக்காங்க, பாகக்காயை போட்டாங்க. தன் வாழ்நாள் முழுவதும் பாகற்காயை தொடுவதில்லை என்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இது ஒரு துறவாக இருக்கட்டும்னு அவர் விரதம் வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் இலையில பாகக்காய் வச்சாச்சு. ஆச்சாரிய வினோபாஜி பார்க்கிறாரு, ஐயோ பாகக்காய் வச்சாச்சு, இதை சாப்பிட்டா என் விரதத்துக்கு முரண்பாடு, துறவுக்கு முரண்பாடு, இதை வச்சா காந்தியின் கொள்கைக்கு முரண்பாடு. இப்ப சாப்பிட்றதா இதை வைக்கிறதான்னு போராட்டம். அப்புறம் சாப்பிட்டே முடிச்சிட்டு சொன்னாரு, விரும்பியதை விடுவது மட்டும் துறவல்ல, விருப்பமில்லாததையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவத்துக்கும் துறவு என்று பெயர் என்று அதற்கு செய்தி ஒன்றை பரிமாறிக்கொண்டார். என்றால் அது எந்த இடத்தை யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதற்கு அதனால் பெருமைன்னு சொன்னாருன்னா, இப்படிப்பட்ட ஆத்மாக்களை பெற்ற புண்ணிய பூமியா இந்த பூமி. நமக்கு எல்லாம் எதுவுமே தெரியலையே, நடந்து காட்டியவர்களை ஒருவரு கூட நமக்கு தெரியலையே. அந்த அண்ணல் காந்தியடிகள் சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே வருகிற போது, சென்னைக்கு வருகிற போது, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மூதறிஞர் ராஜாஜியினுடைய இல்லத்திலே வந்து தங்குகிற போது, மூதறிஞர் ராஜாஜியோடு மகாத்மா காந்தியடிகள் பேசிக் கொண்டிருக்கிற போது உங்களுக்கு தெரிந்த நிகழ்வு நினைவுபடுத்துகிறேன். மகாகவி பாரதி கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியன், உருட்டு விழி பார்வை, உதடுகள் எப்பொழுதும் வந்தே மாதரம் என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கும். இதன் தரு மனையை நீங்க இடர்மிக சிறைப்பட்டாலும் பதம் இரண்டு மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் இதந்தரு கோடி எண்ணல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவின் என்னை தொழுதிடல் மறக்கலேன என்ற குறிக்கோளை தன் வாழ்க்கையிலே கொண்ட அந்த மகாகவி பாரதி மிடுக்கோடு உள்ளே வருகிறான். வாழ்க நீ அம்மான். இன்று யாம் ஒரு கூட்டம் திருவல்லிக்கேணியிலே வைத்திருக்கிறோம், வர முடியுமா? காந்தியடிகள் தைரிய பொருட்டு இன்று முடியாது, மன்னிக்கவும், நாளை வரலாமா? திட்டமிட்டபடி இன்று கூட்டம் நடக்கும், வாழ்க நீ அம்மான் சொல்லிட்டு போயிட்டார். காந்தியை மிரண்டு போனார். இங்கிலீஷ்காரன் கூட இவ்வளவு மிரட்டலையாடா, என்ன நம்ம ஆள் இப்படி மிரட்டுறான்னு. மூதியர் ராஜாஜியை பார்த்து கேட்கிறாரு, யாரு? தமிழ்நாட்டின் சொத்து கவிஞன், மகா கவிஞன். நீர் சொல்லுவது தவறு, இந்திய தேசத்தின் சொத்து. தமிழ்நாட்டு சொத்து இல்லையா, இந்திய தேசத்தின் சொத்து. ஒரு நிமிடத்தில் யார் என்பதை கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தீங்களா? 35 வருஷமா காதலிச்சு வாழற கணவன் மனைவிக்குள்ள, அடியே உனக்கு இப்பதாண்டி புரிஞ்சது, 35 வருஷம் ஆச்சுடி உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த அம்மா சிரிக்குது, இப்ப கூட உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியலையா? நம்ம எங்க போறோம் ஒன்னும் தெரியல, ஒன்னும் தெரியல.
நான் வேணையில் சொல்கிறது ஒன்று விளையாட்டாக கற்பனையானது தான் இருந்தாலும் ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். வேலைக்காரம்மா பெருக்கிக்கிட்டு இருக்குது, உத்து பார்த்தவன் அப்படியே இருக்கிறான். அந்த மனைவிக்கு கோபம் வந்தது. என்ன அப்படி ஒரு லுக்கு, அப்படி ஒரு பார்வை, ஏய் பைத்தியம், அவள் கட்டிக்கிற புடவையை உனக்கு நீ அந்த நேரத்தில் கட்டியிருந்தா உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி பார்த்துங்கிறேன், வருத்தப்படுறேன். அந்த அம்மா ஓன்னு அழுது பத்திரகாளியாக மாறிட்டுது. சண்டாளப்பாவி 4 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாயா கொடுத்தா அவளுக்கு. நாலு வருஷமா உன் கண்ணுக்கு தெரியல, ஒரு நாள் அவ கட்டிங்க இருக்கும்போது சொல்றியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுது. என்கிட்ட சொன்னா, நான் சொன்னா அதெல்லாம் கட்டுற ஆளை பொறுத்தாண்டா இருக்குது உட்றா அப்படின்னு. எதுக்காகனா இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி இருக்குதே சார், வருத்தமா இருக்குது. அந்த பாரதி மறுநாளே கூட்டத்தை முடிச்சுட்டு முதல்ல அவரை வேலையை முடிச்சிட்டார். ஐயா அண்ணல் காந்தியடிகள் வேற ஒரு கூட்டத்துக்கு போனார். மறுநாள் காலையில வந்து விசாரிக்கிறார். அதான் பாரதி. நேற்று அண்ணன் மிஸ்டர் காந்தியடிகள் என்ன பேசினார்னு கேட்கிறார். 2 மணி நேரம் உரையாற்றினார். எப்படி உரையாற்றினார்? ஆங்கிலத்தில் தான் உரையாற்றினார். கோபம் வந்துருது பாரதிக்கு. கடிதம் எழுதிட்டார். மிஸ்டர் காந்தி, உன்னுடைய தாய்மொழி குஜராத்தி, அதில் பேசியிருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உன்னுடைய இந்திய தேசத்தின் தேசிய மொழி இந்தி, அதில் பேசியிருந்தால் நான் ஆமோதித்திருப்பேன். நான் எவரை எதிர்க்கிறோமோ அவனுடைய மொழியிலேயே 2 மணி நேரம் பேசியிருக்கிறேன் என்றால் என்னால் இதை அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியும், வன்மையாக கண்டிக்கிறேன் எழுதிட்டார். இந்த லெட்டரை படிச்சு காந்தி சிரிக்கிறார். இது சரி, அந்த லெட்டரை நீயா இங்கிலீஷ்ல எழுதின, ஆங்கிலத்தில் எழுதுகிறாரு. உடனே காந்தியடிகள் கடிதம் எழுதினாரு. சரி, அது சரி பாரதி, நீ அதை நான் மொழியில் அந்த மொழியில் பேசணுன்றதுக்கு மறுப்புக்கு அதே மொழியில் நீ கடிதம் எழுதியிருக்கிறீ. பதில் மறுபடியும் எழுதினார் பாரதி. அந்நியனை வாழ்த்துவதற்கு என் அன்னை தமிழை பயன்படுத்துவேனே தவிர ஒருபோதும் அடுத்தவன் குறையை சொல்வதற்கு குறையுடைய மொழியைத்தான் பயன்படுத்துவேன்னு பதில் எழுதினார். பாருங்க, நாம இருக்கிற வரையில் எப்பொழுதும் நம் சிந்தனை நம் சொந்த சிந்தனையாகவே இருக்கும். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். உண்மை அது. எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனை உடையவர்களுக்கு ஒருபோதும் கீழே இறங்கி வர வாய்ப்பில்லை. இந்த நேரத்தில் ஒரு இடைச்சலுகராக ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மகாபாரத்தை நான் அணுவா படிச்சவன். வாழ்வியல் நீதி அறங்கள் அதில் இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. ராமாயணத்தில் கூட ஒரு வாழ்க்கை எல்லை இருக்கிறது. ஆனா மகாபாரதத்தில் அத்தனை தர்மங்களும் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. தேடி எடுக்கணும். அதை கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்காக தூது வருகிறார் துரியோதனனை நோக்கி. நாளைக்கு துரியோதனன் சபையிலே அறிவிக்கிறான், நாளைக்கு கண்ணன் உள்ளே வருகிற போது ஒருவன் கூட எழுந்திருக்க கூடாது. எந்த ராஜாவாதி எழுந்தினால் டிஸ்மிஸ் செய்து விடுவேன், இந்த அவையிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை விட்டான். அது அன்னைக்கே இருந்திருக்குது. உள்ள கிருஷ்ண பரமாத்மா காலையில வருகிற போது அத்தனை அவன் போட்ட சட்டம் தவிடுபடியாகிறது. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரர், அத்தனை ஆச்சாரிய பெருமக்களும் கண்ணா சரணம், கண்ணா சரணம், கோபாலா சரணம், மாதவா, யாதவா, கேசவா, மதுசூதனா சரணம் சரணம் என்று அப்படியே உள்சங்கை தலைகுவித்து வணங்குகிறார்கள். அத்தனை ராஜாக்களும் எழுந்து விட்டார்கள். ஆனால் துரியோதனுடைய பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற கர்ணன் மட்டும் தலைகவிழ்ந்திருக்கிறான். துரியோதன் அப்படி சுற்றுப்பார்வை பார்த்து விட்டு சற்றே அருகில் இருக்கிற நண்பனை பார்த்தான். வாழ்க்கையிலே என் நண்பன் நண்பன் தாண்டா, அவனை போல் ஒருவன் உண்டா? வருகிற கண்ணனை வரவேற்பதற்கு எழுந்திருக்க கூடாது என்றுதான் நான் சொன்னேன். ஆனால் அவன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன் என்று தலை கவிழ்ந்திருக்கிறான். பத்தியா, இவன் தாண்டா உண்மையான நண்பன் என்று துரியோதனன் நினைத்தான். ஆனால் கர்ணனை தாண்டி உள்ளே போகிற கண்ண பெருமான் என்ன நினைத்தார் தெரியுமா? எழுந்து நின்று எனக்கு வணக்கம் செலுத்தினால் துரியோதனன் நண்பன் கோபித்துக் கொள்வான் என்று கருதி தலையால் எனக்கு வணக்கம் செலுத்துகிறாயா கர்ணா? இதுதான் கண்ணனுடைய எண்ணம். வெள்ளத்தனைய மாந்தர்தம் உள்ள, அது வெள்ளத்தனைய மலநீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னார் திருவள்ளுவர். அப்போ நாம் கிருஷ்ண பரமாத்மாவை போல உயர்வாக நினைக்கிறோமே தவிர காட்சி ஒன்று, ஆனால் கருத்துகள் வெவ்வேறாக இடம்பெற்றிருக்கிறது என்றால் அவரவர் குணங்களுக்கு தகுந்தார் போல் தான் எண்ணம் அமையும் என்றால் துரியோதனனுடைய எண்ணம் கீழானது, கண்ணனுடைய எண்ணம் மேலானது என்றால் அப்படிப்பட்ட ஒரு மேலான உயர்ந்த பார்வைதான், ஏன் குற்றமே நடந்திருந்தால் கூட அதை ரசிக்க பழகுகிற மனோபாவத்தை பெற்றுவிட்டால் குறை கூட நிறையாக மாறும் என்பதிலே நான் நம்பிக்கை உடையவன். உண்மை அது. நீங்கள் குற்றத்திற்கு தீர்ப்பு தண்டனை கொடுத்தால் அது தீர்ப்பு. குற்றத்தை மனமாற்றம்
போராட்டம் செய்தால் அது தீர்வு. வாழ்க்கையில் தீர்வை நோக்கி நாம் பயணப்பட்டால் வாழ்க்கை மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவது இன்னும் வலிமையாகும், இன்னும் வலிமையாகும். ஆனால் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா, காந்தி ஏமோ சொல்றான், எங்க காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அது கூட பையன் எழுதுறான், காந்தி ஜெயந்தி பத்தி கட்டுரை எழுதுறான்னா காந்தியை பத்தி 2 பக்கம் எழுதிட்டு கடைசியில ஒரு வரி எழுதிக்கிறான், ஜெயந்தி பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எழுதிட்டான். கஸ்தூரிபாய் குறிப்பு வரைகள்னா இந்த கேள்வியே தவறு. கஸ்தூரிபாய் கேர்ள் அல்ல, கஸ்தூரிபாய் அல்ல, கேர்ள்னு எழுதிக்கிறான். அதனால இன்னைக்கு இருக்கிற பையனுக்கு தெரியலையே சார், வருத்தத்தோடு இருக்குது, வருத்தத்தோடு இருக்கிறது. மகாத்மா, இந்திய தேசத்தின் மகாத்மா என்று பாராட்டப்படுகிற அந்த ஆத்மாவை தொடர்ந்து தமிழகத்தில் எத்தனை தலைவர்கள் வந்து வலம் வந்திருக்கிறார்கள். ஏன் இதை நான் சொல்லணும்னா, கடைசியில் ஒற்றை வரியில் இந்த காரணத்தை நான் காட்டுறேன். இன்னொரு ஆத்மா இந்த தேசத்திலே உதயமானது. அவர் படிக்கல, அவருக்கு அவ்வளவு படிப்பு கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஆற்றல் வேறு, அனுபவம் வேறு. அதனால்தான் அவை சொன்னா, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு. கல்வி வேற, ஞானம் வேற. ஞானம் என்பது பகவான் கொடுத்த, பிறவியிலே கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நிறைய பேர் பாதுகாப்பா வச்சுக்கிறான், நிறைய பேர் பிரகாசிக்க வைக்கிறான். நாம ஞானத்தை தேடுறதில்லை எப்பயுமே, படிச்ச படிப்பு மனப்பாடம் பண்ணி ஒப்பி 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 இல்ல. வருத்தத்தோடு சொல்றேன், அவனுடைய உள்ள இருக்கிற விஷயத்தை நாம என்னைக்கு சார் கிரகிச்சிருக்கிறோம், என்னைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம்? அவனை சுதந்திரமா பேச விடுங்க, சுதந்திரமா பேச விடுங்க சார். உண்மையில நான் ரொம்ப அனுபவிப்பேன். 6ஆம் கிளாஸ் பசங்கள் எல்லாம் 7ஆம் கிளாஸ் பசங்களை ரொம்ப நேசிப்பேன் நான். அது தான் உலக தலைவர்கள் அங்கதான் சார் இருக்கான். சின்ன பிள்ளைகளை ரொம்ப நேசிங்களேன். குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறோம் நவம்பர் 14. தவறு. குழந்தைகள் தினத்துக்குன்னா ஒரு நாள், குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். குழந்தைகள் தினத்தில் கொண்டாடக்கூடாது, குழந்தைகளை தினமும் கொண்டாட வேணும். அன்னைக்கு கூட ஒரு செய்தி படித்தோம், ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. பையன் அப்பா பையன் ஓடியாந்து கேட்குறான், அப்பா 37 27 எவ்வளவுப்பா? அறிவுகட்ட முண்டம் தண்டம் மடப்பையன் மௌனம். இது கூட அவனுக்கு தெரியல. என்னடா படிக்கிற, என்ன படிக்கிற? கால்குலேட்டர் எடுத்துங்களா. அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், எனக்கு சொன்னது அத்தனையும் உனக்கு பொருந்தும்டான்னு. எதுக்காக சொல்லணும், இன்னைக்கு நம்ம குழந்தைகளை கூட நேசிக்கல சார். அதனால தான் குழந்தைகளுக்கு மாமா என்ற ஒரு தலைவன் இந்த மண்ணிலே உதயமானான் இல்லையா? ஜவஹர்லால் நேருவை நாம சொல்றோம். அப்போ படிக்காதவர் தென்னாட்டு காந்தி, கருப்பு தங்கம், கிங் மேக்கர் அப்படின்னா 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், 9 ஆண்டு காலம் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர். எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பெரிய மனிதர். அவரெல்லாம் தெய்வமாக இந்த மண் பார்த்ததுயா? எந்த செக்யூரிட்டியும் உள்ள வரலையா? எந்த கருப்பு பூனை படம் எங்க வருது? அதனால என் பையன் கட்டுரையில் எழுதலாம், யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம், இது உண்மை. அந்த காலத்தில் மகாராஜாக்கள் வந்தால் யானைப்படை முன்னே வரும், இப்பொழுதெல்லாம் மந்திரிகள் வந்தால் கருப்பு பூனைப்படை முன்னே வருகிறது. அன்று யானைக்கு காலம், இன்றைக்கு பூனைக்கு காலம்னு எழுதுறான் சார். எந்த செக்யூரிட்டி சார்? பெருந்தலைவர் காமராஜர் தூங்க போறாரு, ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கியோட நிற்கிறாரு. ஏய், நீ எதுக்கு இங்கே நிற்கிறேன்னாரு. உங்களுக்கு காவல், வெளியே போய் நில்லு, நீ நிம்மதியாக தூங்குவோம், நானும் நிம்மதியாக தூங்குவேன்னாரு. என்ன ஒரு ஆய்வு பாருங்க. அத மாதிரி ஒரு மனிதனை இந்த பிறவியில பார்க்க முடியுமான்னு தெரியல சார். ரொம்ப வருத்தமா இருக்குது. எப்படிப்பட்ட மனுஷன் சார். இறப்புக்கு பிறகு அவருடைய பாக்கெட்ல இருந்தது 60 ரூபாய் சார், 6 வேட்டி 6 சட்டை சார், ஒரு கருப்பு காரு சார். அந்த கருப்பு காரை கட்சி அலுவலகம் எடுத்துக்கொண்டது நினைவு சின்னமாக. அவர் வாழ்ந்த வாடகை வீட்டுக்காரன் எடுத்துக்கிட்டான். 60 ரூபாயும் 6 வேட்டியும் 6 சட்டையும் அரசாங்க நினைவு சின்னமா வச்சுக்கிட்டது. அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது, பெயரை மக்கள் எடுத்துக்கொண்டார்களையா? அதான் அவருடைய பெற்ற வாழ்க்கை. கல்வி கண் திறந்த காமராஜரை பற்றி ஒரு செய்தி பாடம் தான் தெரியுதே தவிர அவருடைய வாழ்க்கை பின்னணி தெரியுமா அவனுக்கு? நான் 2-3 செய்திகளை நினைவேற்றேன். அந்த சிகரத்தை பெற்ற மண் இருக்கிறது, சாதாரணமான இந்த மண்ணா இது எவ்வளவு பெரிய மகத்துவங்களை செய்திருக்கிறார் தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி என்றவரே பரமக்குடியில மிகப்பெரிய காங்கிரசினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்ற நண்பர் ஓடி வர்றார். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் சென்னைக்கு வந்து சண்டை போட வந்தார். அவருடைய மகள் ஒரே ஒரு பெண்ணு வாரிசு. அவள் பிசிக்ஸ் பாடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவளுக்கு இடம் கொடுக்க மறுத்துட்டாங்க. இது ஏன்னு கேட்க வந்தேன், நான் சிபார்சுக்காக வரவில்லை.
சிபார்சுக்கு வந்ததாங்க, நீங்க தப்பா நினைக்கப்படாது. அவளை சேர்த்துக் கொள்வதற்குரிய மதிப்பெண் இருந்தும் அவள் ஏன் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்ற காரணத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன்னு கேட்டார். உடனே முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் சம்பந்தப்பட்ட IAS அதிகாரி அப்படியே கூப்பிட்டு, நீ மனு எழுதி கொடுத்துட்டு போன்னு சொல்லல, உடனே கூப்பிட்டாரு. என்ன கேட்கிறார், பதில் சொல்லு. ஐயா, 12 பிள்ளைகள் படிப்பதற்குத்தான் லேபரேட்டரி வசதி இருக்கிறது, அதனால் 12 பிள்ளைகளை சேர்த்து விட்டோம். இந்த பெண்ணுக்கு சேருவதற்குரிய வாய்ப்பு இருந்தும் 13வது சேர்க்கறதுக்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால நாங்க மறுத்துட்டோம்னு. அப்படியா, சட்டம் இடம் தரலப்பா போ அப்படின்னு சொல்லல பெருந்தலைவர். அங்கதாங்க அவரு மக்களை எவ்வளவு நேசித்தார் என்றது அப்பதான் தெரியுது. அடுத்தது கேள்வி கேட்டார் IAS பார்த்து, உங்க வீட்டுல எத்தனை பேரு? 4 பேரு. 4 பேருக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கிறியா, பெரிய பாத்திரமா வச்சுக்கிறியா? 4 பேருக்கு திட்டமா வடிக்கிற மாதிரி தான் சின்ன குண்டா இருக்குது. சரி, இப்ப நாங்க 4 பேரும் உங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன்? முதல்ல அதுல சாதம் வடிச்சு தனியா வச்சுட்டு இன்னொரு வலை வச்சு அதுலயே இன்னும் 4 பேரும் சேர்த்து வடிப்பேன். சரி, இப்ப 12 பிள்ளைகள் எத்தனை மணி வரைக்கும் படிக்குது பல்கலைக்கழகத்துல? 3:30 மணி வரைக்கும் படிக்குது. அந்த 3:30 மணிக்கு பிறகு என்ன பண்ணுவேன்? கதவை மூடிடுவோம். ஒன்று செய்ய, 3:30 மணி வரைக்கும் இந்த 12 பிள்ளைகள் படிக்கட்டும். 3:30 மணிக்கு மேலே 7 மணி வரைக்கும் இது மாதிரி ஒரு 12 பிள்ளைகள் படிக்கிறதுக்கு யோசிய. மாலை நேர கல்லூரி உதயமானதையா. படிக்காத மேத படிக்கிறதுக்கு வழி பண்ணாருன்னா இப்படி யாராவது சிந்தித்திருக்கிறார்களா? அந்த மண்ணில் எப்படியாவது கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிறான். எவ்வளோ? நம்ம எங்கேயா போயிட்டோம். வருத்தமாக இருக்குது சார். ஆஃபீஸுக்குள்ளே போகிறான், பியூனு கையில் அப்ளிகேஷன் கொடுத்தாரு, அவன் இந்த கை வாங்கின்னு இந்த கை நீட்டுறான். அதான் கொடுத்துட்டுனாப்பா. அட ஒன்ன மாதிரி யாரு தான் புரியாது எழுதி வச்சுக்குது. கதவை பாரு, தள்ளுன்னு எழுதிக்குது. அவனுக்கு தள்ளணும் போலக்குது. இரு உன்னை மேனேஜர்கிட்ட சொல்கிறேன்னு மேலே போனவன் போன வேகத்தில் கீழே வந்துட்டான். ஏன்? அந்த கதவுல இருபுறமும் தள்ளுன்னு எழுதிக்குது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் சொல்கிறது கற்பனையாக இருந்தாலும் கொஞ்சம் கருத்தை எடுத்துக்கங்க. ஒரு யமலோகத்துக்கு ஒருத்தன் வந்தான், ஆக்ஷன் வந்தாங்க, நிற்கிறான். என்னன்னு கேட்குறாங்க. மகா யோக்கியத்தனமான லஞ்சங்கள்லாம் வாங்கியிருக்கிறான் இவன். அவன் குடும்பத்திலேயே லஞ்சம் வாங்கியிருக்கிறான். அப்படியா? உண்மை, நரகத்தில் போடுன்னாரு யமன். நரகத்தில் போட்டாச்சு. 6 மாதம் கழிச்சு யமனுக்கே யோசனை வந்தான், மேற்படி ஒரு ஆளை நரகத்தில் போட்டோமே, போய் பார்த்துட்டு வான் எப்படிக்கிறான்னு சித்ராகுப்தனை அனுப்பினான். போய் அவன் தலை தெறிக்க ஓடியாந்துக்கிறான். என்ன நடக்குது சொல்லி, ஏன் இவ்வளோ பதட்டம்? ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிறவனெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு அங்கேயும் கலெக்ஷன் பண்ணிக்கிறான். ஏன்னா சில பிறவி நோய் போவாது. இன்னைக்கு காலம் அப்படி இருக்குது சார். அதுக்கும் கவலைப்படுறதில்லை சார். யாரும் கவலைப்பட்ட வரலாறு இல்லை. அப்போ தான் படிக்காவிட்டாலும் ஒரு குழந்தை படிக்க வேண்டும் என்று எண்ணிய எண்ணம் இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த பிறந்த மண்ணு சார், இந்த மண்ணு சாதாரணமானது அல்ல. எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொன்னு ஒரு செய்தியை சொல்றேங்க, ஆச்சரியமான ஒரு செய்தி. அவர் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கிறார், பொறுப்பிலே இல்லை. ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் அமெரிக்காவுக்கு பயணம் செல்கிறார். அமெரிக்க அதிபர் அப்போது நிக்சன் என்பவர் தான் அங்கு அமெரிக்க அதிபராக இருக்கிறார். பயணம் முடித்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறார். அடுத்த மாதம் நிக்சன் சென்னைக்கு டெல்லிக்கு வருகிறார். டெல்லியிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்டடத்தில் தங்கியிருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் பற்றி கேள்விப்பட்டு கிங் மேக்கர், கருப்பு தங்கம், தென்னாட்டு காந்தி என்று ஒருவரை சொல்லுகிறார்களே, அந்த படிக்காத மேதையை நான் பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன், நேரம் ஒதுக்கி கேட்டு வாங்கள் என்று PA அனுப்புகிறார். பெருந்தலைவர் காங்கிரஸ் தொண்டர்களோடு உட்கார்ந்திருக்கிறார். அப்ப நேரம் கேட்கிறார், உங்களை நிக்சன் சந்திக்கணும்னு ஆசைப்படுறான். நேரம் இல்லை, சந்திக்க முடியாது. சுத்தி இருக்கிறவங்களாம் கோபம். நிக்சனை பார்க்கறதுக்கு அத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் வாங்குறான், நிக்சன் உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க, நிராகரிக்கிறாரு. ஒண்ணுமே தெரியலையே இவருக்குன்னு வருத்தப்பட்டாங்க. 4 நாள் போய் ஒரு அணுக்க தொண்டன் போய் காமராஜரை கேட்டான், நீங்க ஏன் மறுத்துட்டீங்கன்னு. ஏய் கம்மு வாய மூடு. நம்ம நாட்டு தமிழ்நாட்டு சிஎம் போன மாசம் அமெரிக்காவுக்கு போகும்போது நிக்சனை பார்க்கணும்னு விரும்பினார். அந்த நிக்சன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாயா. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை அவமதிச்சவனை போய் நான் ஏன் பார்க்கணும்? தமிழர் என்ற ஒரு உணர்வு அங்கே தலையோங்கி இருந்தது. இவர் வேற துருவம், அவர் வேற துருவம். இந்த மனிதநேய பண்பு இருக்குது பாருங்க, இன்னைக்கு இருக்குதா? அல்ல சனி அந்த நவக்கிரகம் மாதிரி உட்காந்துங்கிறாயா. ஒன்னு பார்க்கல, பார்த்தேன்னு ஏதாவது போட்டோ போச்சுன்னா வம்பு இல்ல. நிலைமையே சொல்றேன் சார். நம்ம 5 சாவார், அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே.
கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் அதன் காரணம் யாதென அறியும் அறிவுமிலார். நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நெஞ்சு நிறைந்து விட்டால் அஞ்சுதலை பாம்பென்பான் அப்பன் மகன் ஆறுதலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சம் பிரிந்திருப்பார், நெடுநாள் பகைத்திருப்பார். பாரதி விடுதலைக்கு முன் பாடிய பாட்டு 68 ஆண்டுகளுக்கு பிறகும் பலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட ஒரு பதைப்பான செய்தி இந்த மண்ணில் உண்டா? சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு ஒரு அற்புதமான மனிதரை இந்த மண்ணு பெற்றிருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த சபையில சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன். பெருந்தலைவர் காமராஜர் அப்படியே சட்டமன்றத்துக்கு போகிற போது லிப்டுக்குள்ள போற, லிப்ட் ஆப்ரேட் பண்ற பையன் ஓன்னு கதறி அழுவுறான். ஏன்டா அழுவுறேன்? ஒன்னால எனக்கு வேலை போக போதே. ஏன்டா, ஏன் என்னாச்சு? நீ தான் ஏன் ஜீவோ போட்டிருக்கிற? 10வது படிச்சிருந்த பையனை தான் அப்பாயின்மெண்ட் வைக்கணும், 8th தூக்குடான்னு சொல்லிட்டு நான் 8வது படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலை போக போகுதுன்னா உடனே உள்ள போனார். சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரை கூப்பிட்டாரு. ஜெய்வா வந்துக்குதாமா? ஆமா, போன வாரம் நீங்க தான் சொல்லி உங்ககிட்ட தான் சொல்லி கையெழுத்து வாங்கணும். இங்க வா, பொத்தான அழுத்தினா மேலே போக போது, பொத்தான அழுத்தினா கீழே வரும்போது, இதுக்கு எதுக்கே 10வது 8ஆம் கிளாஸ் படிச்சவன் அழுத்தினா போவாது வராதா? அவன் என்ன கேள்வி கேட்டான் பத்தியா? என்ன பார்த்து முதல்ல அந்த ஜீவோ எடுக்கலாம், நாளைக்கு என்ன வந்து கேட்பான், ஒண்ணுமே படிக்காத நீ முதலமைச்சராக இருக்கிற, நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்பான். என்ன மனித தர்மம் பார்த்தீங்களா? பாதிக்கப்பட்டவன் ஒருவன் என்று பார்க்கவில்லை, ஒருவனாக இருந்தாலும் என் இந்தியன் என்று பார்த்தாரே அந்த இதய தெய்வம். அந்த பார்வை இன்னைக்கு இருக்குதா சார்? இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு அண்ணன் தம்பி கூட இல்லையா சார்? அண்ணன் தம்பி கூட இல்லையே, வருத்தமா இருக்குது சார். உடன் அண்ணன் தம்பின்றான், 1000 சொல்றான், பாரதம் படிக்கிறான், இவன் ராமாயணம் படிக்கிறான், எல்லாம் கதையும் கேட்கறான், அடுத்த வீட்டு கதைன்னு ஆனந்தமா கேட்கறான். வீட்டுக்கு போனா அவங்க கதை வேற விதமாகுது இல்ல. அண்ணன் தம்பி 2 பேரு சார், எல்லாத்தையும் பார்க்கறான், எல்லா சொத்தையும் பிரிச்சுட்டான். அப்பா மண்டையை போட்டாரு, மொத்த சொத்தையும் பிரிச்சு விட்டான். இருந்தது ஒரு ஜோடி செருப்பு. அப்பாவது அண்ணன் சொன்னா, தம்பி அண்ணன் சொன்னா நியாயம் தான் நினைப்பேன். ஆமாண்ணா, நீ என்ன சொன்னாலும் நியாயம்தான். சரிடா தம்பி, அப்பா செருப்பு பகல் பூரா நான் போட்டுக்கிறேன், ராத்திரில நீ போட்டுக்கோண்டாரு. அண்ணன் சொன்னா வேதம்லாம். 2 மாசம் ஆச்சு. தம்பி கொண்டாந்து அந்த செருப்பை ஒரு செருப்பு அண்ணங்கிட்டே காலில் கொடுத்துட்டு நீயே வச்சுக்கண்ணா, எனக்கு வேணான்னா. ஏன்டா தம்பின்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தூங்கி 2 மாசம் ஆகுது, நீயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா 2 மாசமா ராத்திரி பூரா போட்டு நடந்துக்கிறான் அவன் இல்லையா? இது நம்ம எங்க போறோம் சார்? ரொம்ப வருத்தமா இருக்குது, வருத்தமா இருக்குது. நம்ம வாழ்க்கையில இன்னும் புரிஞ்சுக்கல சார். நிறைய எங்கேயோ போறோம், எங்கேயோ ஓடுறோம், எங்கேயோ ஓடியாரோம், எங்கேயோ பண்றோம். வாழ்க்கை புரிதல் இல்லாமலே போய் கொண்டிருக்கிற ஒரு அவலத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அத்தனை நீதிகளும் நியாயங்களும் நேர்மையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்போ பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சாதாரண ஒரு ஆத்மாவுக்காக இறங்கி வர்றார் சார். சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. அன்றைக்கு என்ன நடக்கிறோமோ அதை நடக்கிறதுக்கு சட்டத்தையே தூக்கி எறிஞ்சவர் சார். இதே பெருக்கெடுத்து டிராபிக் சூழ்ந்திருக்கிற சைதாப்பேட்டையில் காரை விட்டு இறங்கி வேட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு டிராபிக் இன்ஸ்பெக்டரா மாதிரி மாறி அவர் ரூட் எல்லாம் கிளியர் பண்ணார் சார். எவ்வளவு பெரியது! நான் ஒரு முதலமைச்சர்னு பார்க்கல, தான் முதல் தொண்டன் என்று தன்னை கருதி கொண்டு செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய உத்தமர் வாழ்ந்த இந்த தமிழ் மண்ணையா இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிருக்கோம். வருத்தமா இருக்குது. 2006ஆம் ஆண்டு ராஷ்டிரபதி பவனிலே ஒரு நாள் முழுவதும் ஒரு மகான் கூடவே நான் இருந்தேன். இந்தியாவின் இன்னொரு மகாத்மா என்று கூட நான் அவரை சொல்லுவேன். மேதக அப்துல் கலாம் அவர்களோட ஒரு நாள் முழுவதும் நான் இருந்த ஒரு பாக்கியத்தை பெற்றவன். உண்மையிலேயே அந்த தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே ஒரு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் என்ற வகையிலே நான் போய் அவரிடத்திலே அன்றைக்கு அவரை சந்திக்க நேர்ந்தது. காரணம், 36 ஆண்டுகளின் பிள்ளைகளை நான் அன்புக்கு அன்பாக நேசித்து காதலித்தது தான் அதற்கு காரணம். அவன் என்ன சொன்னாலும் நான் ரசிப்பேன். 6ஆம் கிளாஸ் பையன் சார், வந்து நிற்கிறான், கலகலகலன்னு நிற்கிறான். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், 2 மார்க் சார், 2 மார்க் சார், 33 போட்டிருக்கீங்க சார், இந்த பொண்ணான கையால் 2 போட்டிங்கன்னா நான் எங்கள் ஜாதியிலே பாஸ் பண்ண. ஜாதியை கொண்டாட்டான் சார் அவன். எங்கள் ஜாதியிலே நான் பாஸ் பண்ணுன்ற பெருமை அடைவான் சார். ஒன்றுமில்லை, என் அப்பா அப்பப்போ பார்த்து திட்டுறார் சார், மடப்பயமோனே மடப்பயனமோனேன்னு அவர் நினைக்காம திட்டுறார் சார். எனக்கும் புரியல, நான் என்னத்த சொல்கிறது, அவருக்கு போய் விளக்கம் சொல்ல முடியுமா? எங்கள் அம்மா திட்டுறாங்க சார், உறவுகள்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க சார். 35 மார்க் வாங்கிட்டு பாஸ் பண்ணுன்ற மிகப்பெரிய வெற்றி அடைவன் சார். 2 மார்க் இவ்வளோ பேசுறான் சார் அவன். நான் உள்ளோர திருத்திக்கிட்டே மகிழ்ச்சியாக இம்மா பேசுறான் பத்தியா, இவன் வாழ்க்கையில் நிச்சயமா வார்டு மெம்பரை வந்துடுவான். ஏன்னா அவ்வளோ பேசுறான் சார் அவன். எப்படி இவன் ஓட்டு வாங்கிடுவான் அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே நினைச்சுங்கிறேன். இது நான் படிச்ச டிகிரியா வரும்போது அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கும் போது இவனுக்கு சப்போர்ட்டா இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். சார் என்னடா இந்த பள்ளிக்கூடத்தில் நல்லவர் அவர் தான், அவர் போய் தொந்தரவு பண்ணிக்கிற. அவன் போடுற பீடிகை பாருங்க, அந்த வார்த்தைகளை பாருங்களேன். போட்டுட்டு சொல்றான், சும்மாறா என்ன கேட்ட, 2 மார்க் காட்டு. அவன் ஐயாவுக்கு வளவளன்னு பேசினா பிடிக்காது, அமைதியாயிரு, 5 போடுவார். இப்போ நான் அவனுக்கு 2 முதல்ல போட்டிருக்கலாம் சார், இப்போ 5க்கு இவன் ஏற்றிட்டான். இப்போ இவன் நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் சார்.
சொல்லி முடிச்சுட்டு என்கிட்ட சொல்றான், சார் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை போடு சார். இப்பெல்லாம் வர வர இன்னும் பயங்கரமாக பேசுகிறாங்க. என் காதில் விழுந்தது ஃபெயில் போட்டால் ஜெயிலெலாம் கூட உண்டுன்னு பேசிக்கிறாங்க சார். அதுவும் ஒரு எச்சரிக்கை விட்றான் சார். உண்மையிலேயே பயந்து போய் சரி நான் 5 போட்டு விட்டுனேன். ஏன்னா அவனுடைய ரசிப்பு, அவன் பேசுகிற ஆற்றல், அவனுடைய திறமை, அவனுடைய என்னமா பிழைக்கிறான் பாருங்க. பேசுவது ஒரு கலை, எழுதுவது ஒரு கலை. இன்னைக்கு எழுதுறதே தெரியலையே சார், நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுமா மேடம் இருக்கிறாங்க, அற்புதமான ஒரு நிகழ்வுகளை நல்ல தமிழில் ஒரு 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 கலோக்கில யதார்த்தமாக சொல்றதுல திருமதி ரேவதி சங்கரனுக்கு நிகர் யாருமே இல்லை. அழகு. அந்த வார்த்தைகளே ஒரு கலை இருக்கும், அந்த வார்த்தைகளே ஒரு கலை தாண்டவமாடும். அப்படி ஒரு ஈர்ப்பாங்க, குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஈர்ப்பாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியை மட்டும் பாருங்க. ஆனால் 6 மணிக்கு மட்டும் தயவு செஞ்சு டிவியில் வைக்காதீங்க. விளக்கு போட்டுட்டு உள்ள அப்படி ஆன் பண்ணாலே முதல் வசனம் தான் வருது, இந்த வீடு உருப்படாது. உண்மையிலே சார், உண்மையில பயங்கரமாக இருக்குது சார். எந்த சீரியலையுமே ஒன்றுமே இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க. 2 சம்சாரத்தை அங்கீகாரம் பண்ணுறான், 3 சம்சாரத்தை அங்கீகாரம் பண்ணுற சீரியல்லாம் வருது. இதையே 10 வருஷம் பார்த்தோம்னா சரி அதெல்லாம் நியாயம் போலக்குதுன்னு நமக்கே ஒரு மனசில் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு தாய் குலமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உள்ளபடி உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆண்களுக்கெல்லாம் நான் இதை சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைங்க. நமக்கு தான் நாம தான் நியாயமாக கவலைப்பட வேண்டியிருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. அவனுக்கு என்ன சார் கமர்ஷியல் வணிகமாக போச்சு எல்லாமே. ஊடகங்கள்லாம் எல்லாம் வணிகத்துறையாக போச்சு சார். அந்த வணிகனுக்கு போய் நம்ம போய் நியாயத்தை தர்மத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவனுக்கு கலாச்சாரம் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாதுங்க. அதனால் இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது. நான் அந்த 6 ஆண்டுகள் அந்த பிள்ளைகளோட சந்தித்தனால அவன் மகிழ்ச்சி தான் சார் என்னை கொண்டு அவர் பக்கத்தில் உட்கார வைத்தது. ஒரு நாள் முழுவதும் ஆனந்தமாக அவர் இடத்துல உரையாற்றி அந்த மாதிரி ஒரு மனித உத்தம தெய்வத்தை இந்திய தேசத்தின் இன்னொரு மகாத்மாயா அவர். ஏன் தெரியுமா? விண்வெளி முழுவதும் ராக்கெட்டை நிரப்பினார், வாழ்நாள் முழுவதும் பாக்கெட்டை நிரப்பவே இல்லை. ராமேஸ்வரத்திலிருந்து ஒற்றை மனிதனாக புறப்பட்டார். திரும்பி வருகிற போது 100 கோடி இந்தியனாக அந்த ஊருக்கு வந்தார் என்றால் இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் அடைந்த மிகப்பெரிய வெற்றி அதுதான். அவரை விரும்பாதவர்கள் உலகத்தில் உண்டா? நான் கேட்கிறேன். அவர்கள் விரும்பாதவர்கள் உலகத்திலே கிடையாது சார். 1993ஆம் ஆண்டு வரைக்கும் மே மாதம் வரைக்கும் 23ஆம் தேதிக்கு பிறகுதான் அதுவரையில் இந்தியா உலகத்தை பார்த்து கொண்டிருந்து வியந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகுதான் உலகம் இந்தியாவை பார்த்து வியக்க ஆரம்பித்தது. இதுதான் வல்லரசாக கூடிய தகுதி பெற்றுவிட்டது என்று நிமிர்ந்து பார்க்க தொடங்கியதற்கு காரணம் பொக்ரானிலே அணுகுண்ட சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி அடுத்த நிமிடத்தில் அறிவிப்பு செய்யக்கூடிய நாசா விஞ்ஞானத்தை கூட 45 மணித்துளிகளுக்கு கண்ணை மூட வைத்த மிகப்பெரிய அதிசய விஞ்ஞானியாக இந்திய தேசத்தில் அவர் நிமிர்ந்து நின்றது. தான் இந்தியா வல்லரசு என்று ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு உயர எட்டியது என்றால் அந்த அற்புதமான மனிதர் இந்த மண்ணுக்கு வாய்த்த ஒரு பெருமைக்குரியவர். சாதாரணமான ஒரு மனிதர். அவர் எவ்வளவு சாதனைகளை சாதித்திருக்கிறார் சார். 5 ஆண்டுகள் அந்த ஜனாதிபதி பதவியில் இருந்தவர். வந்த பிறகுதான் தெரியுது 2.5 லட்சம் ரூபாய் தன்னுடைய சம்பளத்தில் செலவு பண்ணி வந்த விருந்தினருக்கு உபசரித்திருக்கிறார். அரசாங்க பணத்தில் அவர்களுக்கு ஒருபோதும் விருந்து கொடுக்கவே இல்லை என்கிற உண்மை இப்பொழுது தெரிய வருகிறது என்றால் எவ்வளவு பெரிய உத்தமர், எவ்வளவு பெரிய உத்தமர். உண்மையிலே அவர் மாதிரி உண்மையிலே நம்மால் வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷம். அதனால்தான் ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொன்னால் ஏபிஜே என்பது ஏ ஃபார் அல்லாஹ், பி ஃபார் பெருமாள், ஜே ஃபார் ஜீசஸ் என்று தன்னுடைய மத ஒருமை நல்லிணக்கத்துக்கே ஒரு உத்தமராக வாழ்ந்து தன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மனிதர். நான் மேடை உலகத்திலே அடிக்கடி சொல்லுவது உண்டு. ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு வருகை தந்தவர் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள 500 பிள்ளைகளை ஒன்றாக உட்கார வைத்து 1.5 மணி நேரம் உரையாற்றிய பிறகு கேள்விகள் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் எல்லாம் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அதிலே ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வாண்டு வேகமா வந்து, நீங்க சின்ன பிள்ளைன்னு லேசா நினைச்சிடாதீங்க, இப்பெல்லாம் அவன் பயங்கரமா இருக்கிறான், அறிவின் சிகரமா இருக்கிறான். இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன் நகரம். நான்லாம் ரொம்ப ஏமாந்துக்கிறேன் நிறையா. நானே அவ்வை நடராஜன்கிட்ட சங்க இலக்கியம் கேட்டிருக்கேன்டா, சாலமன் பாப்பியாவரத்தில் தினம் ஒரு திருக்குறள் கேட்டிருக்கிறேன்டா, நம்முடைய தென்கட்சி சாமிநாதத்தில் உலகத்தை பற்றி அறிஞ்சிருக்கிறேன்டான்னு இவங்கெல்லாம் எனக்கு ஆசிரியரிடாக இருந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்கன்னு ஒரு பையன் ஓன்னு அழுவுது. நீ ஏன்டா அழுவுறேன், நீ மட்டும் நல்ல வாத்தியார்கிட்ட பாடம் கேட்ட, எங்கள் நிலைமை இப்படி ஆகி போச்சேங்கிறான். இது நாம தேடிக்கின வேணா, இது நாம் ஒன்று நல்லதுன்னு சொல்லி. ஏன்னா 4/8/72 நான் ஸ்ரீபெரும்புதூரில் அப்பாயின்மெண்ட் ஆனங்க. முதல் கிளாஸ் 6ஆம் வகுப்பு 6th B செக்ஷனுக்கு உள்ள நுழையிற போதே முதல்ல அந்த பையன் கேட்டான் பாருங்க, யாருக்கா சந்தேகம் தக்கணுங்கடான்னா எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டுன்னா. நான் அப்போ தான் சார் வேலைக்கே போகிறேன்.
அவன் மாதிரி பேர் வைக்கிறவன்லாம் எனக்கு இப்போ தான் சார் தெரியுது, பயங்கரமாக பேர் வைப்பான். எங்கள் கூட ஒரு வாத்தியார் இது வரைக்கும் டைட்டாக பேண்ட்டு போடுவார், அவருக்கு நெஞ்சிருக்கும் வரைன்னு பேர் வச்சுக்கிறான் சார். இல்லை நெஞ்சிருக்கு வரைக்கும் பேசுகிறேன். சரி லேசாக கிள்ளனா நலங்கில்லியான், ரொம்ப அழுத்திக்கல்னா நெடுங்கில்லின்னு பேர் வச்சுக்கிறான். நலங்கிள்ளி நெடுங்கிள்ளிலாம் சோழ மகாராஜாக்கள் பேர், அந்த பேரெல்லாம் எங்களுக்கு வச்சுக்கிறான் சார். அவன் ரொம்ப பயங்கரமான பசங்க, துடுக்கான பசங்க. அதெல்லாம் நான் சொன்னேன், நான் வாயை திறந்து சொன்ன வார்த்தை அதுதான். பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம்டா, கிராமத்தில் எங்கள் பெரியம்மா வீட்டில் தங்கி 2 வருஷம் அங்கே இருந்து இதே ஸ்கூலில் படித்து, இதே பிறகு காலேஜ் படித்து ட்ரைனிங் முடித்து திரும்பி இதே ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்துக்கிறேன்டான்னா 3வது ரோவில் 2 பேர் கக்கன்னு சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லிவிட, எதுக்கடா சிரிக்கிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் இங்கே படித்தா வெளியில் வேலை கிடைக்காதுன்னு சொன்னேன். இவன் நம்பலை. இன்னைக்கு ஐயாவே சொல்றாரு நம்படான்னு சொன்ன, வேற ஒன்றும் இல்லைன்னா. அப்பதான் நான் நினைச்சேன், நாம எதை பெருமைன்னு நினைக்கிறோமோ அதை சிறுமையாக்கிறதுக்கு ஒரு ஆள் கூடவே இருக்கான் சார். இதெல்லாம் வாழ்க்கையில் தர்மங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நாம தான் நமக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம அடிச்சு நொறுக்கிறதுக்கு ஒருத்தவங்க பக்கத்தில் இருப்பான் எப்பயுமே. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சார், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சாயந்தரம் 4:15 மணிக்கு ஸ்கூல் விட்டு பஸ்ஸில் நான் போய் ஓடலாமா? முதல் நாள் வரைக்கும் போயிருக்கலாம், முதல் நாள் வரைக்கும் போகலாம், நியாயம். மறுநாள் போகலாமா? எல்லா பிள்ளைகளும் ஏறின பிறகு நான் போய் நிற்கிறேன். என்கிட்ட முதல் கிளாஸ் கேட்டது உட்காந்துங்குது. நான் அவனை பார்க்குறேன், அவன் என்ன பார்க்குறான், ஏந்திரிப்பான், நான் பார்க்குறேன், நில்றான்னு அவன் பார்க்குறான். பக்கத்து பையன்கிட்ட வேற சொல்கிறான், சார் பயங்கரமான வாக்கு சுத்தமானவர்றான்னு சொன்னபடி நடக்குதுறான். என்னடா சொன்னார்? என்ன சொன்னார்? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னார்ரா. காலையில் என்ன கிளாஸில் நிற்க வச்சார், இப்போ ஏன் எதிர்க்கு அவர் நிற்கிறாருன்றான். நான் சொன்னதே எனக்கே திருப்பி பாடம் நடத்துகிறேன். அதனால தான் நான் யாருக்கிட்டையும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் சார், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வேகமாக வந்து அப்துல் கலாம் கையை பிடிச்சிக்கிட்டு அங்கிள் நான் கேள்வி கேட்கட்டுமான்னா கேள்றான்னார். கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேன்னா பிரின்ஸ்பால் பார்த்துட்டார். ஓ இவனா, போச்சு போன்னு அவர் துடிக்கிறாரு. அவன் கேட்டான் பார், நீ சலூனுக்கு போய் முடி வெட்டிக்க மாட்டியான்னா. இது கற்பனை இல்லை சார், நிஜமாக நடந்தது இது. அவர் சிரிச்சுக்கிறார் பாருங்க, ஆனந்தமாக சிரிக்கிறார். இதான் சார் அனுபவத்துக்கு கிடைக்கிற மரியாதை. அனுபவம் எந்த எதிர்ப்பையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு மகிழக்கூடிய மனோபாவம் பெற்றது தான் அனுபவம். அந்த மனிதர் சிரிக்கிறாரு. பிரின்சிபாலுக்கு வேர்த்து கொட்டுது, பள்ளிக்கூடத்தை மூட்டானே. அவர் தூக்கி அந்த மையனை மடியில் உட்கார வச்சு, ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின், ஃபென்டாஸ்டிக், சூப்பர், அருமடா இப்படி தாண்டா கேட்கணும் கேள்விலாம். உன் முடியை பார்க்கிறேன் பச்சை பசேல் என்று இருக்கிற நெற்பயிர் நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது. என் முடியை பார்க்கிறேன் விளைஞ்ச விளைச்சல் வரப்பில் சாய்ந்து கிடப்பது போல் கிடக்கிறது. மனிதன் வளர்கிற போது உன் முடியை போல் நிமிர்ந்து இருக்க வேண்டும், வளர்ந்த பிறகு என் முடியை போல் பணிந்திருக்க வேண்டும் என்று அந்த பையனுக்கும் பதில் சொன்னார். பார்த்தீங்களா? இந்த பணிவும் பக்குவமும் நமக்கு வாழ்க்கையில் இருந்தா வாழ்க்கை சுகமான பயணம் சார், சுகமான பயணம். கணவனுக்கு மனைவிக்கு இந்த கண்டிப்பா வேணும் இல்ல? எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்குறது. நான்லாம் எங்க அம்மா கிட்ட நிறைய பாடம் கத்துக்கிறேன். எங்க அம்மா தான் எனக்கு முதல்ல ஆசிரியை. அப்பெல்லாம் ஊடகம் கிடையாது. ஒருவேளை அன்னைக்கு டிவி இருந்தா பேசியிருப்பாங்களோ இல்லையோ, அவங்க என்கிட்ட தான் அதிகமாக பேசுவாங்க. நான்லாம் எங்கள் அப்பா வெளியிலேருந்து உள்ளே வருவார். வந்த உடனே அப்பா அப்படியே கை பிடிச்சி இழுப்பாங்க உள்ள. வாடா மூஞ்சி பார்த்தா தெரியல, உங்கள் அப்பா வர்ற மூஞ்சை பார்த்தா தெரியல, கம்முன்னு அது 5ல் வருது. என்னம்மா 5ல்? மனுஷனுக்கு 6 அறிவுடா. இப்போ ஒன்று குறைஞ்சி வருது, கம்முன்னு இரு. வாங்க உட்காருங்கன்னு சேர் போட்டு உட்கார வச்சு, ஏய் தண்ணி கொண்டாந்து கொடு. ஆமாம் இங்கே வாடா, நான் அம்மாவுக்கு காப்பி போட்டு தரேன், அப்பா கொண்டு கொடு. காப்பியெல்லாம் கொடுத்த பிற்பாடு, தனிஞ்ச பிற்பாடு என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, 6ல் வந்துடுத்து போடா, போய் கேளு. இந்த பக்குவம் தெய்வத்துக்கு தெரியும் என்றால் அடுத்தது பெற்ற தாய்க்குத்தான் தெரியும். முகத்தை பார்த்த மாத்திரத்திலே சொல்லுவாங்க சார் அவங்க. என் சம்சாரமே சொல்றான், என் நண்பர் ஒருத்தர் உட்காந்து பேசுங்கிறாரு, அவர் பேசுறதெல்லாம் கேட்டு ரசிக்க கூடாது அவ்வளவும் பேசுறாரு, பொறுத்துக்கிட்டு ரசிக்கிறேன். எங்க வீட்டுக்கு உள்ள கூப்பிட்டு சொல்றேன், ஏன் அந்த ஆள்கிட்ட கடன் கேட்க போறியா? எப்படி தெரியும்னு, இவ்வளோ அறுக்கிறேன், அதை போட்டு ஆனந்தமா கேட்டுங்கிற. எல்லாத்துக்கும் இருக்கிற காரண காரியத்தை அறியக்கூடிய மிகப்பெரிய சக்தி சார் பெண்கள். சாதாரண அதனால சக்தின்னா கை சமையல் பண்ணிக்கிட்டே இருக்குது, கண்ணு பசங்க ஹோம்ஒர்க் எழுதுதான் பார்த்துக்கிட்டே இருக்குது, வாய் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது, காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரே நேரத்தில் 4 செயல்கள் நடக்குதுன்னா எவ்வளோ பெரிய அதிசயம், நமக்கு முடியுமா? முடியாது. தாய்மார்கள் மன்னிக்கணும். அவ்வளோ ஆற்றல் இருக்குது, அவ்வளோ திறமை இருக்குது. நம்ம பையன்லாம் ஏமாந்து போய்க்குது. 10th 12th மெடிக்கல் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாமே ஃபஸ்ட்டு வருது, செகண்ட் வருது, தேர்டு வருது. நீங்கள் ஏன்டா வரலன்னா 50 வருஷமாக அடங்கி கிடந்த ஒரு சமூகம் முன்னேறட்டும், விட்டுருங்க சார், போட்டுன்னு விட்டு கொடுத்துங்கிறான்றான். என்னமோ முடியல, அதையாவது இவன் செய்கிறான் இல்லையா?
நான் அடிக்கடி உங்களுக்கு இந்த சபையில் கூட நான் நிறைய சொல்லியிருப்பேன். நான் மகிழ்ந்த ஒன்று, பெண்மையை வெல்ல யாராலும் முடியாது. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள், பெண்கள் நடத்த வந்தோம் 8 மறிவனில் ஆணுக்கு பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடின்னு பெண்மை இன்னைக்கு முன்னேற்றத்தினுடைய உச்சத்திலே வந்திருக்கிறது. அதனால்தான் மேதக அப்துல் கலாம் அவர்கள் சென்னையிலே ஒரு பெங்களூர் கல்லூரியிலே மகளிர் கல்லூரியிலே வந்து கேட்கிற போது சில பெண்கள் எல்லாம் குழுமி கொண்டார்கள். அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். லாரா தத்தா, ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென் இவர்கள் யார் என்று கேட்ட போது ஒரு பெண் சொன்னார், உலக அழகிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். சபாஷ். ஏன் தேர்வு செய்யப்பட்டார்கள்? அழகாக இருந்தார்கள். ஒரு பெண் சொன்னாள். திருப்தி படல. மேலும் 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 இன்னொரு பெண் சொன்னார், அறிவுபூர்வமாக கேட்ட கேள்விகளுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்னார்கள், அதனால் தேர்வு செய்யப்பட்டார்கள். வெரி குட். இன்னும் மேலா சொல்ல முடியுமா? ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற தமிழ்நாட்டு பெண்ணொருத்தி தூரத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த எழுந்து ஓடி வந்து, அங்கிள் நான் பதில் சொல்லட்டுமா? நான் சொல்லுமான்னார். லாரா தத்தாவும் ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சென்னும் ஏன் தேர்வு செய்யப்பட்டார்கள் தெரியுமா? அவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை, அதனால் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். எங்கிருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் என்கிற தன்னம்பிக்கை ஜீவ ஜோதியாக எவருடைய உள்ளத்தில் பிரகாசிக்கிறதோ அவர்கள்தான் சிகரத்தை தொடுவார்கள் என்ற ஒரு செய்தி அதிலிருந்து வெளிப்படுகிற போது சபாஷ் என்று கைகுலுக்கி பாராட்டினார் மேதக அப்துல் கலாம். என்றால் அந்த பிள்ளைகளை பார்த்துத்தான் கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள்னு சொன்னார். செயல்படுங்கள்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதே மாதிரி ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே பங்கு பெறுவதற்கு வருகிறது என்ற போது பரிசு கொடுப்பதற்கு அழைக்கப்பட்ட ஒரு பையன் வேகமாக வர தடுமாறிய போது, ஏன் இவன் வேகமாக வருவதற்கு தயங்குகிறான் என்று கேட்கிறார். அந்த கல்வி நிர்வாகம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு கால் செயற்கைக்கால், அது 4.5 கிலோ எடையுடைய செயற்கைக்கால், அதை தூக்கிக் கொண்டு அவனால் வர முடியவில்லை என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் நெஞ்சம் துணுக்குறுகிறார் மேதக அப்துல் கலாம். ஐயோ, விண்ணிலே செலுத்தப்படுகிற விண்கலத்துக்கு எரிபொருள் அதிகமாக செலவாகிறது என்ற காரணத்தினால் அதை மிச்சப்படுத்துவதற்கு லகுவான உலோகத்தினால் இந்த விண்கல செயற்கைக்கோளை உருவாக்கின நான் இந்த மண்ணிலே நடக்கிற இந்த மனிதனுக்கு நான் எதையும் செய்யவில்லையே, இறைவா எனக்கு அந்த சக்தியை கொடு என்று சொல்லுகிறார். எண்ணி 21 நாளிலே 450 கிராமில் ஒரு செயற்கைக்காலை உருவாக்கினார். உலகமே பாராட்டுகிற ஒரு மனிதநேய செயலாக அது அமைந்து விட்டது. என்றால் நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம். நமக்குள் இருக்கிற இறை ஆற்றல் அதற்கு ஒரு வழியை காட்டும், வெளிச்சத்தை தரும். அந்த நம்பிக்கையை உடையவர் மேதக அப்துல் கலாம் அவர்கள். அதனால்தான் அந்த இறையாற்றலோடு இறைவனுடைய துணையோடு அதை உருவாக்கி தந்திருக்கிறார். என்றால் இந்த மனிதனே சிகரத்தை பார்க்கணும். அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் போன இரண்டும் வந்து விட்டதுன்னு எழுதினார். என்ன கவிதை அவர் பாருங்க, என்ன அழகா கவிதை எழுதுறார். பசங்களுக்கு இன்னைக்கு அறிவு இருக்குது. சைதாப்பேட்டை சுப்பிரமணிய முதலத்தில் 1971 நான் டீச்சர்ஸ் காலேஜில் படிக்கிற காலத்திலே சோத்துல பார்த்தோம். ஒருத்தன் எழுதுனா என்ன எழுதுனா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், ஒரு பொடி கீழே எழுதுது, ஆளுக்கு ஒரு வீடு கொடு. நான் ரொம்ப ரசிச்சு சார் அதை. நீங்க தயவு செஞ்சு எங்கேயா போனாங்கன்னா ஏதாவது எழுதியிருந்தா பாருங்க ஐயா. நம்ம என்னமோ கண்ணை மூடி நேராக போறோம், நேரம் ஓடி 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 போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறது, அப்படி இறங்கி நேரம் வீட்டுக்கு ஓடுறது. என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போமே. நம்ம சென்னையே பாருங்களேன், வாழ்க்கையே ரசனையா இருக்கும். ஏழுமலையை இப்படி நிற்கிறான், ஆறுமுகம் இப்படி கிராஸ் பண்ணி போறான். அருமா என்ன கண்டுக்காம போறியாப்பா, என்னன்னு தான் கேள. என்னப்பா அதையான் கேட்குற, இவனே கேட்க சொல்லிட்டு நீங்க ரொம்ப ரசிங்களேன். நீங்க ஹியூமருக்காக எங்கேயும் போவேணாம் சார், சுற்றி இருக்கிற நிகழ்வுகளே பாருங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப ரொம்ப நானா ரொம்ப அனுபவிப்பேன். நீங்கள் எழுதுறதுலாம் பாருங்களேன். சைதாப்பேட்டை பனகல் பார்க்குக்கு கீழே சார் 1972 2 டிரான்ஸ்ஃபார்ம் இப்படி வச்சுட்டு அங்கே கீழே எழுதுனா சார், எச்சரிக்கை. நான் நின்னேன், என்னதான் எழுதலாம் பார்க்கலான்னு. 2500 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது, ரைட்டு. தொடாதீர், ரைட்டு. தொட்டால் மரணம் ஏற்படும், ரொம்ப ரொம்ப கரெக்டு. குறிப்புன்னு எழுதலாம். என்னடா குறிப்பு, மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் எழுதலாம். நான் கேட்குறேன், தொட்டாதான் போய் சேர போகிறான், அப்புறம் என்ன தண்டனை என்ன கொடுக்க போகிறான் அவன்? நான் அவனே கேட்டேன், என்னப்பா இதுன்னா, எழுதி கொடுத்ததை நான் எழுதுறேன், கம்முன்னு பார்த்துட்டு போன்றான். இல்லைங்க, வேடிக்கை சார். இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான் சார் ஆஸ்பத்திரியில். இல்லை நம்ம என்ன எழுதுகிறோம், எழுத்து ஒரு கலை சார், எழுத்து ஒரு கலை. ஒரு எழுத்தாளருக்கு 1 லட்சம் ரூபா பரிசு கொடுத்தாங்க சார் மேடையில். அவர் சம்சாரத்தை கூட்டு அப்படியே பாராட்டி, இது உனக்கு தாமா இந்த பரிசு பொருந்தும்னு கொடுத்தாரு. அது வீட்டுக்கு வந்து லெஃப்ட் ரைட் கொடுக்குது. நான் தலைப்பு கூட எனக்கு தெரியாது, ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை, என்னை கூட்டு அங்கேயும் கொடுத்தேன்னு. சும்மா இரு பைத்திய மாட்டேன், நீ 1 மாதம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தில்ல, அப்போ எழுதுந்தது.
இப்போ நான் எழுதுறதுக்கே பெரிய துணையாக இருந்தது நீ தான். இப்படியா ஒரு பேத மனப்பான்மை? சிந்தனை பண்ணி பாருங்க. எந்த இடத்துல இருக்குது சார் இதெல்லாம்? பேச்சிலே, எழுத்திலே, எல்லாத்தையும் நாம் அதை நோக்கி பயணம் பட்டா எல்லாமே நல்லா இருக்கும் சார். ஏன் நல்லா இருக்கும். மேதக அப்துல் கலாம் அதனால தான் 4.5 கிலோ 450 கிராம மாற்றினாரு. அது மாதிரி ஒன்றுமா நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டுமா? அருள் கூர்ந்து இதை கொஞ்சம் வெயிட்டான செய்தி, ஒரு நிகழ்வு. அது பாலக்காடுக்கு வருகிறார் மேதக அப்துல் கலாம். அங்கே ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு வர்றார். விழாவெல்லாம் முடிஞ்சது. பிள்ளைகளை எல்லாம் ஒன்றாக ஒரு அரங்கத்தில் கூட்டி பேசுகிறார். பேசிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். என் அருமை குழந்தைகளே, இந்திய தேசத்தில் நீங்கள் பிறந்ததற்கு அடையாளமாக உங்கள் வாழ்நாளிலே 1000 மரக்கன்றுகளையாவது நட்டு உருவாக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை பதிவு செய்கிறார். அவ்வளவு பேரும் கேட்கிறான். ஒரே ஒரு பையன் எழுந்தான் பாருங்க. ஆமா, உங்க பேச்செல்லாம் நாங்க கேட்போம், வளர்ப்போம், உங்களை மாதிரி விஐபி வரும்போது வெட்டுவீங்க. சார் நிஜமா நடந்தது. துடிச்சிட்டார் மேதக அப்துல் கலாம். கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு கேட்டார், என்ன சொல்றான் அந்த பையன், என்ன சொல்றான் அந்த பையன், என்ன நடந்தது இங்கன்னு கேட்கிறாரு. பயப்படுறாங்க நடந்தது சொல்றதுக்கு. அதில் ஓடி வந்து ஒருத்தர் சொன்னாரு, ஐயா மன்னிக்கணும், நீங்க ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் தான் ஃப்ளைட் இருக்கு, அங்கிருந்து இங்கே பாலக்காடு வர்றதுக்கு அந்த வசதி இல்லை. ஹெலிகாப்டர் வந்து இறங்கணுன்றதுக்காக நாங்கள் பக்கத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி ஒரு 500 மரங்களை வெட்டி தான் ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு நாங்கள் இடத்த உருவாக்கணும்னு கேட்ட உடனே துடித்து போனவர், ஹெலிகாப்டர் திருப்பி அனுப்பு, நான் இன்றைக்கு இரவு இங்கு தான் தங்குவேன், நாளை காலை நான் காரிலேயே பயணம் செய்துகிறேன், ஏர்போர்ட்டுக்கு நான் காரிலே போறேன், ஆனால் நான் புறப்படுவதற்கு முன்பு 500 மரக்கன்றுகளை அந்த இடத்தில் நட்டால் தான் நான் புறப்படுவேன் என்று உட்கார்ந்து நட வச்சுட்டு புறப்பட்டார் சார் அவரு. ஏன்? அந்த ஒரு ஆத்மா என்னை பற்றி தவறாக கருதக்கூடாதுன்னு நினைச்சார். பார்த்தீங்களா? இதுதான் சார் தெய்வத்தன்மை. இதுதான் தெய்வத்தன்மை. ஏன்னா நாம் எப்படியெல்லாம், நாம் மற்றவர்கள் நமக்கு எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ நாமும் அப்படியே நடக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே மலர்ந்த செந்தாமரை அவரு. அவர் ராமாயணம் படிச்சவர், மகாபாரதம் படிச்சவர், கீதையை உள்வாங்கினவர், திருக்குறளை முழுமையும் படித்தவர், குரானை ஓதியவர். அதனால இந்த நம்ம சொல்லதோடு மட்டுமல்ல செயல்பாட்டிலும் சிறந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டுக்கு அவர் தன்னை உரியவராக ஆக்கிக் கொண்டார். என்றால் இந்திய தேசத்து இனிய குழந்தைகள், இனிய செல்வங்கள் தன் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காதலை கூட கொச்சைப்படுத்தி விட்ட காலமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். நான் சன் டிவியில் ஒரு தடவை அந்த கவிதையை சொன்ன 4 வரி கவிதையை, நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள். காதலுக்கே விளக்கம் தெரியலையே உனக்கு? சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் பிறப்பு பிரிதாயின் மறக்குவன் மாலுமென் நெஞ்சு. அடே, நான் சாகிறதுக்கு பயப்படலடா. புருஷனை பார்த்து சொல்றேன், நான் சாகிறதுக்கு அஞ்சல. ஒருவேளை நான் உன்னை பிரிந்து இறந்து விட்டால் அடுத்த பிறவியில் உன்னை நான் மறந்து விடுவோனோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் சாவை கூட நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறாள். இம்மை மாறி மறுமையாகிரும் நீயாகிய என் கணவனை யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே என்று பாடிய சங்க இலக்கிய பாடல் சார். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி வருதும் செம்புலப்பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனுவேன்னு சொன்ன வாழ்க்கை என்ன அழகான வாழ்க்கை. அதுதான் உண்மையான காதல். மொழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கமிழ தான் புளிந்தட்ட தீம்புளிப்பாகர் இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. புளிக்குழம்பு மோர் குழம்பு வச்சாயா அவ கணவனுக்கு? மோர் குழம்பு வச்சு அப்படி பரிமாறுறாயா? பரிமாறப்பட்ட உணவை பிசைந்து உண்டுட்டு என்ன சொன்ன தெரியுமா? ஆஹா, இதை போல் உணவை நான் வாழ்க்கையில் உண்டதில்லை என்று ஒரு பாராட்டுகிற ஒரு பாராட்டை கேட்டு அவள் அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளிலெல்லாம் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளுகிற வகையில் ஒரு லேசான புன்முறுவலை உதட்டில் பூக்க வைத்து நாணத்தோடு தலைகவிழ்ந்து நின்ற அற்புதமான காதலினுடைய அழகை குறுந்தொகை என்ற இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிற ஒரு அழகு இருக்கிறது. இன்றைக்கு அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? ஹோட்டல்ல உட்கார்ந்த உடனே சர்வர் சொன்னா ஒரே வார்த்தையில எழுந்து வெளியே போட்டான். பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஏண்டா, ஏன் போனா? இங்க சாப்பிட்டா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவனுக்கு அவ்வளோ கோபம் வந்துட்டுது. பாராட்டுறோமா சார்?
ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டு என்பதுதானே சார் மிகப்பெரிய மனித நேயம். இன்னைக்கு அதுவும் போச்சு. ரொம்ப வருத்தமா இருக்குது. என்ன அழகான வாழ்க்கை, ஒரு ஆனந்தமான அருந்த மெல்லடக ஆரிட அருந்தம் என்று அடுங்கும் விருந்து கண்டபோது என்னுருமோ என்றும் அருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட மயக்கென விருந்து, அதாவது இருந்த மாநிலம் செல்லரித்த ஆண்டு எழாதான்னு பிராட்டிய வர்ணிக்கிறானே கம்பன். அசோகவனத்தில் சோகமே உருவெடுத்திருக்கிற பிராட்டி தனக்காக வருந்தல, ராமபிரானுக்கு யார் உபசரிப்பார்கள் என்றுதான் ராமனுக்காக வருந்துகிறார்கள் என்றால், இந்திய தேசத்தின் இணையற்ற காதலின் ரகசியம் ஒருவருடைய உள்ளத்திலே தேங்கி கிடக்கிற அன்பினுடைய அடித்தளம் ஐயா, அருளினுடைய ஆழம் ஐயா, அது இன்றைக்கு இல்லையே. அன்பும் அருளும் விலை பேசப்பட்டு விட்டது, விலை பேசப்பட்டு விட்டது. ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன். யாரை எப்படி நாம காதலிக்கணும் என்ற ஒரு விவஸ்தை தெரியலையே, ஒரு விளக்கம் தெரியாமல் தவிக்கிறோமே. இன்னும் சொல்ல போனால் இங்க கூட ஒரு நண்பர் அழகாக விளக்கம் கொடுத்தார். காதல் என்ற சொல் எந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிறதோ அதனுடைய பரிணாம வளர்ச்சியோடு ஒன்றி போய்விடும். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்திலே செலுத்துகிற அன்புக்கு நட்பு என்று பெயர். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலும் ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலும் இருவரும் இதயம் மாறி புக்கனர் சொன்னான் பாருங்க கம்பன். அதுபோல் அன்பு செலுத்துவதற்கு பெயர் காதல் என்ற பெயர் வடிவம் பெறுகிறது. ஒரு அடியவன் ஆண்டவனிடத்தில் செலுத்துகிற அன்புக்கு பக்தி என்ற அங்கே ஒரு பரிணாம தோற்றம் அங்கே உருவாகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்புக்கு பாசம் என்ற ஒரு நிலை அங்கே விசுரூபம் எடுக்கிறது என்றால், அன்புக்குரியவர்களே, காதல் என்பதற்கும் அடிப்பட்ட ஒரு அடிமை, அது அடித்தளமாக இருப்பது அன்பு என்ற ஒன்றுதான். அதனால்தான் திருவள்ளுவன் கூட அன்பும் அறனும் உடைத்தாயின் இயல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னா வேற ஒண்ணு விளக்க நீங்க போக வேணாம். ஏன் கல்யாண பத்திரிகையில் அந்த குறளை போடுறான் தெரியுமா? அன்புன்னா மனைவி, அறம்னா கணவன், பயன் எது? பண்புள்ள பிள்ளைகள். ஒரு குடும்பத்தையே காட்டுகிற குறள் என்பதனால்தான் அந்த குறளை கல்யாண பத்திரிகையில போடுறான் இல்லையா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த அன்பை ஒருவருக்கு ஒருவர் புரிதல் மூலமாக இன்னைக்கு இல்லையே சார். ரொம்ப வருத்தமா இருக்குது. என் அன்பு இளைய சமுதாயத்துக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்திய சரித்திரத்திலே ஒரு சகாப்தம் எது தெரியுமா? உலக வரலாற்றிலேயே மிக ஒரு உன்னதமான செயல்பாடு எது தெரியுமா? இந்திய தேசத்திலிருந்து அமெரிக்க சிகாகோ மாநாட்டுக்கு யார் செல்ல வேண்டியிருந்தது? ராமநாதபுரத்து பாஸ்கர சேதுபதி அவர்கள் தான் செல்வதற்கு அங்கே டிக்கெட் கிடைக்க பெற்று விட்டது. ஆனால் பாஸ்கர சேதுபதி என்ன நினைத்தா தெரியுமா? நான் சென்ற அந்த மாநாட்டில் பங்கு பெறுவதை விட என் இந்திய தேசத்தின் இளைஞனாக இழக்கக்கூடிய இளம் துறவி நரேந்திரன் செல்வதுதான் நியாயம் என்று கருதி பாஸ்கர சேதுபதி தனக்கு வந்த வாய்ப்பை அந்த இளைஞனுக்கு கொடுத்து, நீ சென்று வா, வென்று வா, இந்திய தேசத்தின் ஆன்மீகத்தை முத்திரை பதித்து வா என்று வாழ்த்து கூறி அனுப்பினார். நண்பர்களே, அன்றைக்கு 33 நாற்காலிகள் அங்கே சிகாகோ மாநாட்டு மேடையிலே போடப்பட்டது. சுவாமிஜிக்கு கொடுக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? 33வது நாற்காலி. ஆனால் அந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே வலிமை வாய்ந்தது கிறிஸ்தவ சமயம்தான் என்று பிரகடனப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட நம்முடைய இளம் துறவி நரேந்திரன், அவரை ஒரு பூச்சி போல் பார்த்தார்கள். உரையாற்றிய பிறகுதான் மகானாக பார்த்தார்கள். முதல் நாளில் 33வது நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டவர் மறுநாளில் நடு நாற்காலியில் நாயகமாக அமர்த்தப்பட்டார். வண்ண படங்களிலே நகரம் முழுவதும் அலங்கரித்தார் அந்த உருவம். அத்தனை பேரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். உலகத்தினுடைய இருட்டை ஒழித்த மின்மொழியை தந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் சிறந்தவன் என்று நாங்கள் நினைத்தோம். இப்பொழுதுதான் புரிகிறது, அந்த மின்மொழியை தந்தவனை விட இந்த ஆன்ம வெளிச்சத்தை தந்த இவன் தான் உயர்ந்தவன் என்று அந்த மேற்கத்திய நாட்டார் அத்தனை பேரை வியந்து பாராட்டினார்கள் சுவாமி விவேகானந்தரை. அப்படி புரட்டி போட்ட வார்த்தை உங்களுக்கு தெரியும். சீமான்களே சீமாட்டிகளே என்று முழங்குகிற அந்த மேடையிலே சகோதரர்களே சகோதரிகளே என்று காதலித்தான அற்புதமான வார்த்தையை எங்கே விதையாக்கினார். இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரம் வெளிப்பட்டது, பண்பாடு வெளிப்பட்டது, நாகரிகம் வெளிப்பட்டது, மனிதநேயத்தின் முத்திரை அங்கே பதிவு செய்யப்பட்டது. உலகமே வியந்தது. சுவாமிஜி ராமேஸ்வரத்தை நோக்கி வருகிறார். வந்தபோது அவர் அந்த முதல் காலை பதிவு செய்கிற நேரத்தில் ஒரு அடையாளம் அதற்கு வேண்டும் என்று பாஸ்கர சேதுபதி நினைத்தார். அதனால் ஒரு எம்பளத்தை உருவாக்கினார். சத்தியமேவ ஜெயதேன்னு போட்டு கீழே ஒரு கோபுர சின்னத்தை
பதிவு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் திருக்கோபுரத்தை போட்டு சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தையை பதிவு செய்து சுவாமி விவேகானந்தர் வெற்றியோடு திரும்பி அந்த நேரத்தை உலகத்துக்கு காட்டுவதற்காக வெளியிடப்பட்ட அந்த எம்பளம் தான் பிற்காலத்தில் மாண்புமிகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அதையே தமிழ்நாட்டினுடைய அரசாங்க சின்னமாக வைத்தார். அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தபோதுதான் சத்தியமேவ ஜெயதே என்பதற்கு நேரடியான வாய்மையே வெல்லும் என்ற தமிழ் வாசகத்தை பொறித்து அந்த எம்பளத்தை பயன்படுத்திக் கொண்டார் என்றால் சிந்திக்க வேண்டும். இளைஞர்களுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமையா? ஏனென்றால் அவர்களெல்லாம் நடந்து காட்டியவர்களை மறந்துவிட்டு நடித்துக் கொண்டிருப்பவர்களை காதலிக்கிறார்களே. இந்த ஆதங்கம், இந்த வருத்தம் என்னை உறுத்திக் கொண்டிருந்ததனால் தான் இனியாவது நடந்து காட்டியவர்களை இதயத்திலே ஏற்றி வைத்து அவர்களை நடக்க தூண்டுவோம். குறிக்கோளை தேர்ந்தெடு, மேற்கோள் ஆவீர்கள் என்றால் ஒரு கவிஞன், அவனுக்கென்று ஒரு லட்சியத்தை உருவாக்குவோம். ஏதோ வணிக நோக்கத்துக்காக வாழ்வியலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கும்பலை பார்த்தவன் ஏமாந்து போய் திகைக்கிறானே. வன்முறையா வாழ்க்கையின் அடையாளம் சிந்தித்து அவனை சிந்திப்பதற்கு நாம் ஒரு தூண்டுகோலாக இருந்தாலே போதும் என்று நான் கருதுகிறேன். அவன் வாழ்க்கை ஒருவரும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று நாம் வந்தவர்கள், வீழ்வதற்காக அல்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளை காதலிப்போம், பிள்ளைகள் பெற்றோர்களை காதலிக்க வேண்டும். நான் செல்லுகிற கல்லூரி இளைஞர்களுக்கெல்லாம் நான் வைக்கிற ஒரே வேண்டுகோள் அதுதான். நீ படிக்க வேண்டும், மார்க் வாங்க வேண்டும் என்று ஒரு கல்லூரியிலும் நான் பேசுவதில்லை. அது அவன் செய்யலாம். மாதாவை நேசி, பிதாவை பூசி, குருவை வணங்கு, தெய்வத்தை போற்று என்ற மாதா பிதா குரு தெய்வத்தை மட்டுமே நான் பதிவு செய்து வருகிறேன். இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றுமாக. அன்புக்குரியவர்களே, உலகத்திலேயே ஈடுகட்ட முடியாத ஒரு தெய்வம் ஒன்று உண்டு என்றால் தான் எல்லா இடத்திலும் தோன்ற முடியாது என்ற காரணத்தினால் தான் தன் பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறான். சொல்ல போனால் தாயை தெய்வம் என்று ஏன் போற்றுகிறோம் தெரியுமா? தெய்வம் இருப்பதும் ஒரு கருவறை, அந்த கருவறையே இருப்பது ஒரு தாய்க்குள். அந்த கருவறையில் ஒரு சிவன் இருக்கிறான், இந்த கருவறையில் ஒரு சீவன் உருவாகிறது. என் அன்புக்குரியவர்களே, உலகத்திலே இன்னொருவனுடைய துன்பம் என்ன என்பதை பார்த்து அறிந்து கொண்டு அதற்கு தீர்வு செய்கிற மன அளவிலே மருத்துவம் பார்க்கிற ஒரே ஒரு ஜீவன் பெற்ற தாயை தவிர இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கிற அந்த தாய் கூட வயிற்று வலியால் குழந்தை துடித்தால் மலத்தை கூட மனம் பார்த்து அதற்கு வயிற்று வலிதான் காரணம் என்று தீர்மானித்து மருத்துவம் செய்கின்ற அந்த மருத்துவச்சியாக மாறுகிற அந்த தெய்வத்தின் தியாகத்திற்கு உலகத்தில் ஈடு இணை சொல்ல முடியுமா? பால் குடிக்கின்ற காலத்தில் கூட பற்களால் கடித்து விட்டால் என் பிள்ளை கடித்து விட்டதே என்று ஒருபோதும் அவள் துன்பப்பட்ட வரலாறு, துவண்டு போன வரலாறு கிடையாது. என் பிள்ளைக்கு பல் முளைத்து விட்டதே என்று உள்ளூர் ஆனந்தப்படுகிற அந்த தியாகத்தினுடைய அடையாளத்துக்கு நிகராக இன்னொரு அடையாளத்தை நாம் உருவாக்க முடியுமா? உயரமான உடம்பை பெற்றிருந்தாலும் கூட கூனி குறுகி நடவேண்டிய கையிலே கொடுத்து குழந்தை நடக்க வேண்டும் என்பதற்காக நடடா என்று நடக்க கற்றுக் கொடுத்தவள் முடங்கி கிடக்கிற போது, முழங்கால் வலியினாரே துடிக்கின்ற போது நீ முதியோர் இல்லத்தில் கிடை என்று ஒரு பிள்ளை சொல்வானேயானால் அவன் பிறந்தே பயனில்லை என்றுதான் நான் வருந்துவேன். என் அன்பு இந்திய தேசத்து இளைஞர்களே, நீ பேச மாட்டாயா என்று எத்தனையோ தெய்வங்களுக்கு விரதம் இருந்தவள் அவள். நீ வாயை மூடு என்று ஒரு வன்முறையை நீ வார்த்தையை சொன்னால் அவள் வேண்டியதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடுமளா என் கண்மணியே. வாழ்க்கையிலே நீ ஒருவரை காதலிக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்தால், ஒரு தியாகத்தின் திருவுருவமாக இருக்கிற அன்னையை பெற்ற தாயை நீ காதலித்தாலே, அவளுடைய வாழ்த்தை பரிபூர்ணமாக பெற்றாலே, ஒரு தாய் எப்பொழுது பிள்ளையை பெறும்போது அழலாம், பெற்றதற்காக அழக்கூடாது. பெறும்போது அவள் வலியால் அழலாம், பெற்றதற்காக அழக்கூடாது. அந்த நிலையை நாம் எப்பொழுதும் அவளை மகிழ்வித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய மனம் மகிழ்ச்சியின் வாழ்த்தொலிகள் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உன்னை எண்ண அலைகளாக சுற்றி கொண்டிருக்கும். எந்த பகையும் உன்னை செய்வதற்கு ஆற்றலை தோற்றுவித்துக் கொண்டு விடும் என்று சொன்னால், பெற்ற தாயை நேசி, தந்தையை சுவாசி, சொல்லிக் கொடுத்த குருவை சுவாசி. அவள்தான் உனக்கு அறிவு கண்ணை திறந்தவன். கற்க கசடர கற்பவை
கற்றபின் நிற்க அதற்கு தக நாம் குருவுக்கு. ஏன் தெரியுமா? அந்த 7 சீர்லையும் துணைக்காலே கிடையாது. ஏன்? கற்றவனுக்கு தன்காலே போதும், துணைக்கால் தேவையில்லை என்ற தன்னம்பிக்கை வெளிப்படுத்துகிற குறள். 1947 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் சுதந்திரம் பிரகடனம் செய்யப்பட்ட போது நிருபர்களெல்லாம் ஒரு தலைவரை சூழ்ந்து கொண்டார்கள். நீங்கள் தான் அடுத்து முதலாக இந்த இந்திய தேசத்தின் பிரதமர் நாற்காலியில் உட்கார போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம், வாழ்த்துக்கள் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? அந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஓ, அதைவிட ஒரு பெரிய பதவி இருக்கிறதா? ஆம். நான் ஆரம்ப காலத்திலே சுதந்திர வேள்வியில் இறங்குவதற்கு முன்பாக நான் பார்த்த பணி ஆரம்ப பள்ளி தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தவன். என்னுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. மீண்டும் நான் அந்த பணிக்குத்தான் செல்லுவேன். ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராகத்தான் நான் மீண்டும் என் பணியை தொடங்க போகிறேன். பிரதமர் நாற்காலியை நான் உட்கார போவதில்லை. ஏன்? அதைவிட பெரிய பதவியாது? ஆம் ஆம். இந்த பாலகங்காதர திலகர் பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்து விட்டால் பாலகங்காதர திலகர் முதல் பிரதமர் என்று நீங்கள் அறிவிக்கலாம். ஆனால் இந்த திலகர் மீண்டும் ஆசிரியராக போனால் 1000 பிரதமர்களை உருவாக்குவார். நான் ஒருவன் பிரதமர் என்பது சிறந்ததா, 1000 பிரதமர்களை உருவாக்கியவன் என்று சொல்வது சிறந்ததா? இந்த உயரிய நோக்கம் தானையா குருவினுடைய பெருமையை என்றால், என் இந்திய தேசத்து இளைஞர்களே, இந்திய தேசத்திற்காக வலம் வந்த அத்தனை நல்ல உள்ளங்களை காதலியுங்கள். உன்னை பெற்றெடுத்து நீ நலம் பெற வேண்டும் என்று விரும்புகிற தாயை காதலியுங்கள். உன்னுடைய தந்தையை போற்றுங்கள். தாய் இடுப்பிலே தூக்கி வெள்ளிக்கிண்ணத்திலே பாஞ்சோற்றை பிசைந்து ஒவ்வொரு வாயாக ஊட்டுகிற போது அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், எதிர்விட்டான் எனக்கு ஒரு வாய், பக்கத்து ஒரு அக்காவுக்கு ஒரு வாய் என்று பகுத்துண்டு சாப்பிடுகிற பண்பாட்டை ஊட்டும் போதே ஊட்டி வளர்த்தவள் அவள்தான் அல்லவா? அதனால் அவளை எப்பொழுதும் நன்றி கடனோடு நினைத்துப்பார். உன் தந்தை அப்படி அல்ல, இடுப்பில் தூக்க மாட்டான், உயரமாக தோளிலே தூக்கி வைத்து நான் பார்க்காத ஊரை நீயாவது பாரடா என்று உன்னை உயர்த்துவதற்காக பாடுபட்டவன் உன் தந்தை. அவனை காதலி. உன் ஆசிரியனோ உனக்கு எப்பொழுதும் இடுப்பிலும் தூக்க மாட்டான், தோளிலும் தூக்க மாட்டான். ஏன் தெரியுமா? உன் காலில் நின்று இந்த உலகத்தை பார் என்று தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்தவனே அவன்தானே. இந்த 3 பேரையும் நீ நன்றியோடு வணங்கினால், இவர்களை உள்ளன்போடு காதலித்தால் தெய்வம் உன் கூடவே வரும். தெய்வம் உனக்கு துணை பாப்பா என்றானே பாரதி. அந்த பாடல் வரிக்கு தகுந்தார் போல உன்னுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும். ஆகையினாலே பெற்ற தாயை காதலி, பெருமையாக இருப்பாய். பெற்ற தந்தையை காதலி, பெருமையாக இருப்பாய். சொல்லிக் கொடுத்த ஆசிரியனை காதலி, பெருமையாக இருப்பாய். உனக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களை நேசி. நீ நிச்சயமாக சமூகத்தில் மிகப்பெரிய பிரஜையாக வாழ முடியும். நேர்மையை காதலி, சத்தியத்தை காதலி, வாய்மையை காதலி, வாழ்க்கையை காதலி. எந்த நிலையிலும் தர்மம் ஒன்று உண்டு. அந்த தர்மம் அதுதான் வாழ்க்கை என்று அந்த உன்னுடைய சாமர்த்தியங்கள் 1000 இருந்தாலும் சத்தியம்தான் ஜெயிக்கும். தாம்பரத்திலே ஒரு அம்மா கூட நிறைய கீரை விற்கிறா. ஒரு அம்மா இறக்கி வச்சுட்டு பேரம் பேசுது. எப்படிமா கட்டு? 10 ரூபாய். 9 ரூபாய்க்கு தருவியா? முடியாது, கட்டுப்படி ஆகாது. 1 ரூபாய் தாண்டி நான் குறைக்கிறேன், குறைச்சு கொடுக்கலாம், பரவாயில்ல. அரை மணி நேரமா வாதம் நடக்குது. கீரை விற்கிற அம்மாவே சொல்லி எடுத்து போமா, நீ எடுத்துக்குமா, 1 ரூபாய் போனா போகுது, 9 ரூபாயாவது கூட, நான் சீக்கிரம் போகணும், அரை மணி நேரமா உங்ககிட்ட வாதம் பண்ணி என்னால் ஜெயிக்க முடியாது கொடுத்துட்டு அந்த கூடையை தூக்கி தலைமையில வைக்கிறா. அந்த கீரைக்காரம்மா அப்படியே சாயுது. அப்படியே கையினால தடுத்து தாங்கி கொண்ட அந்த வீட்டுக்காரம்மா, ஏண்டி அம்மா மயக்காயிர, சாப்பிடலையாடி அம்மா, சாப்பிடலையா, உட்காருன்னு சொல்லி கூடையை அப்படி எடுத்து வச்சுட்டு உள்ள ஓடி போய் தட்டுல 4 இட்லியும் கெட்டி சட்னியும் கொண்டாந்து கையில கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு போடின்னு சொல்ல, 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண்ணு இதையெல்லாம் பார்த்துட்டு, அம்மா அரை மணி நேரமா 1 ரூபாய்க்கு வாதம் பண்ணி அவளுக்கு மயக்கம் வர்ற அளவுக்கு வாதம் பண்ணேன். இப்ப உள்ள போய் 4 இட்லியை கொண்டாந்து கொடுக்கறிய, ஒரு இட்லி 50 பைசான்னா கூட 2 ரூபாய் ஆச்சு, உன் கணக்கே எனக்கு புரியலையேன்னும் போது அந்த அம்மா சொன்னா, அடியே தொழில தர்மம் பார்க்கலாண்டி, தர்மத்துல தொழில் பார்க்கப்படாதேன்னு சொன்னாங்களே. இதுதாயா இந்திய தேசம். அந்த தர்மத்தை சத்தியத்தை காதலிப்போம். அதனால் உலகத்தின் தலைவனாக உத்தமரை போல நாமும் வருவோம் என்பதனாலே நல்லவர்களை காதலித்தால் நாமும் நல்லா இருப்போம், வீடும் நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். போலி முகங்களை காதலிக்காதீர்கள். நன்றி.